இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். மகிழ்நன் இத சொல்றாரு, அது அவரோட கருத்து. இவர் இத சொல்றாரு, இது இவரோட கருத்து. கேமராமேன் ஒன்னு சொல்றாரு, அது அவரோட கருத்து. மொத்தமா போட்டு நான் ஒரு பருப்பு கூட்டு வைப்பேன். அதுதான் என்னோட சேனல். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மதன் கௌரி. 2K கிட்ஸ்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் பேங்காவே மதன் கௌரி தான் இருக்கிறாரு. டெய்லி அவருடைய அவர் விக்கிபீடியாவுடைய வீடியோ வருஷம். உங்களுக்கு ஏன் அவர் மேல அவ்வளவு ஒரு வன்மம்? வன்மம்ல அவர் நண்பர். அவரு யாரா இருந்தா நீங்களே பண்ணாலுமே இப்ப நீங்க பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டு ஏதோ ஒரு வீடியோ பண்ணுவீங்க. அப்ப நாங்க இவரோட நண்பர் இந்திரகுமார் தானே. இப்ப ஸ்பிளிட் ஸ்கிரீன்லாம் போடாங்க, சிங்கிள் ஸ்கிரீன். மகிழ்நன் ஓவர் டு யூ. மகிழ்நன் நமக்கு கிடைச்ச பேச்சுரிமை அல்லது வாக்குரிமை எல்லாமே பறி போயிடும் அப்படிங்கிற பதட்டத்துல ஒரு வீடியோ போடுறாரு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதனால திரு மகிழ்நன் இல்லாம நானே கொஞ்சம் பேசலாம் நினைக்கிறேன். பிஜேபி கவர்மெண்ட் கொடுக்குற அழுத்தத்துல அவங்களும் வந்து சேனல்ல முடக்கிறது. இப்ப ஆர்டிகல் 19 நவீன் நம்ம கூட்டம் வந்து கருத்தரங்கம் போட்டோம் இல்லைங்களா, அவர் ஒழுங்கா சிவனேன்னு சேனல் நடத்திட்டு இருந்தா உங்க ஊருக்கு கூட்டம் வந்தீங்க நோட்டீஸ் அடிச்சு இருக்கு. ஒரே ஒரு கருத்தரங்கம் சேனல் க்ளோஸ். உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இப்படி காசு வாங்கிட்டு தான் நான் பேசணும்னா ஆம் ஆத்மியோ காங்கிரஸோ கொடுக்கறத விட நல்ல காசு பிஜேபியோ கொடுக்க முடியுமே. அப்படி நான் பேசணும்னா அவனுக்கே பேசிட்டு போறேன். காசு தான் முக்கியம். ஆனா ஏன் பிஜேபி இருந்து காசு வாங்கல? அவ்வளவு மானாவாரியா கேட்கறான், நார கிளி கிழிக்கிறான், வீடியோ போட்டு நீ சர்வாதிகாரிடாங்கிறான், கழிஞ்சு போய் கிடக்குறடான்னு சொல்றான். எல்லாம் சொன்னதுக்கு பிறகும் இவனுக்கிட்ட எப்படியாவது இவனை தேஜா பண்ணி இவனுக்கு காசு கொடுத்து இவனை நம்ம அவனை ஆக்கணும்ன்றதுக்காண்டி வேலை பார்க்கறாங்க. கில்லாடி, ஜெகஜால கில்லாடி. என்ன ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா, ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா, பேத்தனமா பேசாம இருக்கீங்க. மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில போய் சேர வேண்டிய கருத்துக்களை பேசுற ஆட்களை இன்ஃபுளுசர்ஸா கொண்டு போய் விடாம இந்த மாதிரி பூமர்த்தனமான கிரிஞ்சுத்தனமான கண்டர்கள் செய்யறவனை கூட்டு வந்தா இதான் நிலைமை. வீடு 10 எரிஞ்சுன்னா நீ தண்ணி கோரி ஊத்து, இல்ல கூட தீ வை, 2ல தான் பண்ண முடியும். நீ நடுநிலையா இருக்குன்னு அந்த வீடு எரியட்டும் அப்படின்னு நீ விட்டான்னு அர்த்தம். இன்றைய சூழல் எவனா ஒருத்தர் நடுநிலைன்னு சொல்றான்னா அவன் பிஜேபிக்கு ஆதரவா இருக்கான். நான் ஒரு ஊழல் சொல்றேன் கேளுங்க. குஜராத்ல ஒரு ஏழை குடும்பம், தலித் குடும்பம், அவன்கிட்ட வந்து 43,000 சதுர மீட்டர் நிலம் இருக்கு. எந்த ரேட்டுக்கு இந்த நிலத்தை விற்கிறது அப்படின்னு அசஸ் பண்றாங்க. இது வந்து வேடிக்கை பார்க்குற புரோக்கர் பண்ற அசஸ்மெண்ட் இல்ல, கவர்மெண்ட் பண்ற அசஸ்மெண்ட். அது புரோக்கர் தான் பாக்குது. அதைத்தான் ஏங்க முடிக்கிறதுக்குள்ள நீங்க கண்டென்ட் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அது அதுக்குதான் லீட் எடுத்துட்டு வர்றேன். இப்ப நான் கேட்டேனா, இந்த ஊழல் பண்ண காசை மோடிஜி வாங்கி வச்சுட்டு பிரச்சாரத்துக்கு செலவு பண்றாரு. நேத்து வந்து திருச்சாரு பாண்டி பசார்ல கையில தாமரையோட, அந்த தாமரையில வந்து அந்த ஏழை விவசாயிகளுடைய ரத்தம் ஓடுது. இப்ப நமக்கு மனசுல ஒரு கணக்கு இருக்கு, ரோடு போடுறதுக்கு இவ்வளவு செலவாகும். ஒரு 14 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? 14 கோடியோ ஒரு 50 கோடியோ அல்லது 20 கோடியோ. அவர் என்னைக்கா ரோடு கான்ட்ராக்ட் எடுத்தாரு தெரியுமா? எவ்வளவு அவனுக்கு சொல்ல வேண்டியது கணக்கா. அவன் அப்பதான் இங்க பாரு 1 கோடியே உன்னால தாங்க முடியல. இப்ப சொல்றான் பங்காளி, அவன் எத்தனை கோடி கிலோமீட்டருக்கு 250 கோடி ரூபாய். என்ன பண்ண தீ குளிக்கிறியா? 1 கோடி நான் சொன்னதுக்கே என்ன நீ கேவலப்படுத்துங்க. அந்த நாய் 250 கோடி ரூபாய் வாங்கியிருக்கான். அவன் எதிர்த்து நீ இப்ப கேள்வி கேட்கணும் வேணாம். இப்ப மகளிர் தீ குளிப்பார் நண்பர்களே. தைனிக் பாஸ்கர்னு பத்திரிகையில கங்கை கரையில் பிணங்கள் மிதக்கின்றன, அந்த செத்த பிணங்களை உயிர்ப்பிக்கும் வேலையை மோடி கவர்மெண்ட் செய்கிறது. அப்படியா? அவனுடைய ஆயாவை வேணா உயிர்ப்பிச்சு வச்சு கொடுப்பாரு. உங்க ஆயா பேர்ல இன்சூரன்ஸ் வேணா போடுவாங்க, இன்சூரன்ஸ் போட்டு கொள்ளையடிப்பாங்க. சிபிசி டாக்குமெண்ட்ல அவர் ரிலீஸ் பண்ணும்போது அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாப்ல, நீங்க எதுக்கு எங்களோட நாட்டுல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க எங்க பிரச்சனை அப்படின்னு ஒன்னு எடுத்தாப்ல. யூடியூப்ங்கிறது இந்தியன் ப்ராடக்ட். அதை விட இவரோட வீடியோவே உக்ரைன்ல என்ன நடந்துச்சு தெரியுமா, ரஷ்யால என்ன நடந்துச்சு தெரியுமா? இலும் நாட்டு என்ன பண்ணா உனக்கு என்ன, அவன் ஏதோ பண்ணிட்டு போறான். இலும் நாட்டு பக்கத்தை விடா, நாசால இருந்து ஏவுகணை போனா உனக்கு என்ன பிரச்சனை? அது அவன் நாட்டு பிரச்சனை. பழைய வீடியோல நான் பார்த்திருக்கேன், ஒரு காதலனும் காதலியும் எப்படி கிஸ் அடிக்கிறது, எப்படி. இப்ப இதுல மதன் கௌரி என்ன இதெல்லாம் செய்யறது இல்லன்றீங்களா? இல்ல, மதன் கௌரி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. இப்ப இங்க வந்து மதன் கௌரிக்கு அந்த நெருக்கடி இருக்கு. நான் பேசிட்டு நாளைக்கு உங்க முன்னாடி எல்லாம் வாழ இல்ல, இந்த சங்கி பையன் ஏதாவது பண்ணிடுவாங்கல்ல. சங்கி பையலுக்கு துருராத்திட்ட எச்சரி விடுறேன், ஜெர்மன்ல இருந்து பேசுற
ஒரு மேடையில ஏறி எனக்கு ஒரு விருது கொடுக்குறாங்கன்னா அந்த மேடையில ஏறி பிரதமர் மோடி போட்டோ வரும்போது ஒருத்தன் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னா அப்பேற்பட்ட புகழையும் அப்பேற்பட்ட பின் வளர்ச்சியும் உருவாக்கி கொடுத்தது சமூகத்தின் சார்பாக கேள்வி கேட்கும். அதை விட்டுட்டு மதன் கௌரி என்ன கேட்கிறாருன்னா, நீங்க டீ கடை வச்சிருந்துட்டு இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கீங்கன்னா ஐ ஹேவ் டு சேரிஷ் ஹிம். உங்களால எப்படி அது முடிஞ்சிச்சுன்னு அவரை வந்து பூசி மொழுகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாராம். மோடி என்கிறது ஒரு பெரிய பிம்பம் இல்லையா, அந்த பிம்பத்தை நான் ஆராய வேணாமா, நான் பகுப்பாய்வு செய்ய வேண்டாமான்னு பேசுறேன்னா நீ பூமர், நீ கிரிஞ்சு, நீ யாருக்கு வேலை பாக்குற, இதெல்லாம் தான் கேட்பாங்க. வேற ஏதோ ஒரு மேட்டர்ல யாரோ ஒரு பாலியல் வன்முறை செஞ்சவனை அரெஸ்ட் பண்ணிட்டா ஹேட்ஸ் ஆஃப் மோடிஜி, ஹேட்ஸ் ஆஃப் மோடிஜி பேசுவீல்ல. அங்க நடந்ததுக்கு என்ன? கான்ஸ்டிடியூஷன் அமெண்டட், ட்ரூத் எக்ஸ்பிளைன். இத சொல்றதுக்கு நீ எதுக்கு யூடியூப் பேண்ட் இன் இந்தியா, மதன் கௌரி எக்ஸ்பிளைன்ஸ் எதுல? வீட்டுல உட்காந்து ஏதாவது ஒரு இன்டர்வியூல மோடிட்ட சார் இப்படி சொல்றீங்களே இது தப்பா இருக்கேன்னு ஒரே ஒரு கேள்வி ஒருத்தன் இந்த 10 வருஷம் கேட்டிருக்கான்னு சொல்லுங்க. அது கிடையவே கிடையாது. இவர் ஒரு கேள்வி கேட்பாரு, அவருக்கு பதில் சொல்லுவாரு. டிவில போய் கேட்டாங்க தெரியும். சங்கிகள் பல பேரை இன்றைக்கு நாட்டில் பலி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சங்கிகளையே நேர்ந்து விட்டு பலி கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு நபர் துருவராத்தி. துருவராத்தியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல உண்மையிலேயே அப்படியான பலி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் நம்ம மகிழ்நன் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். புதுசா நீங்க ஒரு பேர் சொல்றீங்க அப்படிங்கிறது ஒன்ன பலி கொடுத்தா சரியாயிரும். இவர் வந்து தமிழ்ல மகிழ்நன், இவர் இந்திக்காரர் தான். நீங்க என்ன அப்படி சொல்றீங்க? இவர் ஆர்டிகல் 19ல இவர் கொடுத்த இன்டர்வியூ பாத்தீங்கல்ல? பலி கொடுக்க போறதாங்க எங்க நேத்து வருது? ஐநார் கோயிலுக்கா? முண்டகண்ணி அம்மன் கோயிலுக்கு. ஆடா இருந்தா ஐயனார் கோயிலுக்கு நிறுத்தி விடலாம். இவரே எங்க நிறுத்தி? இல்ல அது வந்து பகவதி அம்மன் கோயில். எங்க ஊர்ல வந்து பண்ணி நேர்ந்து விடாங்க. பண்ணிய மல்லாக்க எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் பண்ணின்னு சொல்றது ஆலங்குளம் பக்கத்துல, திருநெல்வேலி ஆலங்குளம் பக்கத்துல புதுப்பட்டிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊர்ல வந்து பண்ணிய மல்லாக்க கடத்தி போட்டு ஈரல் இருக்குல்ல, ஈரல்ல கொத்தி சாமியாடி வந்து அந்த ஈரலை எடுத்து சாப்பிடுவாரு. அதாவது இதயம் ஈரலை இதயம் எல்லாம் இந்த தமிழ் சமூகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னைய வந்து நீங்க அப்படி சொல்லுவதன் மூலமாக ஒரு சாதிய சாயம் உங்கள் மீது பூசப்படும். அதனால நீங்க மயரா போச்சுப்பா. ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். துருவராத்தி நம்ம ஆக்சுவலா அவர் யாரு எனக்கு அது தெரியணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்னா எனக்கு தெரிஞ்சு மதன் கௌரின்னு ஒருத்தர் இருப்பாரு, ரொம்ப அருமையா பேசுவாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். மகிழ்நன் இதை சொல்றாரு, அது அவரோட கருத்து. இவர் இதை சொல்றாரு, அது இவரோட கருத்து. கேமராமேன் ஒன்று சொல்லுவாரு, அது அவரோட கருத்து. மொத்தமா போட்டு நான் ஒரு பருப்பு கூட்டு வைப்பேன், அதுதான் என்னோட சேனல். நான் பாசிட்டிவா தான் சொல்றேன். மதன் கௌரி தெரியும், ஒரு ரிவ்யூவர். இர்ஃபான் ஒரு இன்ஃப்ளூயன்சர், அரசியல் ஆய்வாளர், ஒரு அரசியல் ஆய்வாளர், பகுப்பாய்வாளர், சமூக தத்துவ பகுப்பாய்வாளர். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மதன் கௌரி. 2K கிட்ஸ்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் பேங்காவே மதன் கௌரி தான் இருக்கிறாரு. டெய்லி அவருடைய வேண்டாம். அவர் விக்கிபீடியாவுடைய வீடியோ வெர்ஷன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நத்திங் பொலிட்டிக்கல் அபவுட் திஸ். அதுல வந்து நீங்க முன்ன பண்ணிக்கலாம், பின்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், அந்த லெவல்ல தான் இருக்கும். ஆனா ஒரு பொலிட்டிக்கல் கன்விக்ஷன் இந்தியா முழுக்க வெவ்வேறு தரப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் செக்ஷனுடைய பொலிட்டிக்கல் கன்விக்ஷன், பொலிட்டிக்கல் செக்ஷனுடைய பொலிட்டிக்கல் கன்விக்ஷன் தான் நம்ம ஆளு. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். நேரடியா எந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறது கிடையாது. எனக்கு யாரு குறித்து எந்த அபிப்பிராயமும் இல்லை, மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட். துருவராத்தி வந்து அப்படி இல்லை. அவரு 2014க்கு முன்னாடி, மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆன்டி கரப்ஷன். நீங்க போறதான் நீங்க மறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். நீங்க போற லைன்லயே புரிஞ்சிருச்சு. எப்படியா இருந்தாலும் இதுல மதன் கௌரி நம்ம உள்ள எழுத்து போட்டு பகுப்பாய்வு நாம செய்ய போறோம் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்க போங்க. இல்ல பேசாம இருக்க முடியாது நம்ம இந்த நேரத்துல. ஏன் உங்களுக்கு கத்தி கழுத்துல மட்டும் இல்ல, தலைக்கு மேல கீழே எங்க பார்த்தாலும் தொங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏன் அவர் மேல அவ்வளவு ஒரு வன்மம்? வன்மம் இல்ல, அவர் நண்பர். அவரு அப்படியா? நெருங்கிய நண்பர் அவரு. அதனால ஒரு இன்னைக்கு இந்த வீடியோ வரைக்கும் அரசியல்னு வந்துட்டா அண்ணன், தம்பி, தங்கச்சி, பாப்பா. வீட்டுல எங்க அப்பா அம்மாவோட சண்டை போட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? ஏன்னாங்க அவங்களோட பிற்போக்குத்தனங்களுக்கு எதிராக நம்ம சண்டை போட்டு இருக்கோம் டெய்லி. அவங்களுடைய மனசை நம்ம புண்படுத்திட்டு தானே இருக்கோம், பிற்போக்குத்தனங்களை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் யாரா இருந்தா நீங்களே பண்ணாலுமே இப்ப நீங்க பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டு ஏதோ ஒரு வீடியோ பண்ணுவீங்க. அப்ப நாங்க உள்ள இவரோட நண்பர் இந்திரகுமார் தானடி அப்படின்னு அமைதியா விட்டு போவோமா? யாராவது கொண்டாந்து புடுங்கையா வாங்கிக்கிறேன். ஒருத்தனுக்கு அதை தட்ட மாட்டாங்க. நம்மலாம்
அந்த அதோடு இன்ஃபுளுசர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மதன் கௌரி இந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்க. மகிழ் இன்ஃபுளுசர். ஓகே, நம்ம எல்லாம் பொலிட்டிக்கலா இருக்கிறோம்ல, இந்த மாதிரி முகங்கள்லாம் நம்மளுக்கு தெரியுது. பட் துருவ ரத்தி அப்படிங்கிற அந்த முகத்தை வந்து ரொம்ப நாளா நான் பார்த்ததே கிடையாது. மேபி நான் வந்து அதுல ரொம்ப பின்னடைவு அடைந்திருக்கிறேனா அப்படின்னு நீங்க பாக்குற யூடியூப் சேனல் சொல்லுங்க. ஸ்பிளிட் ஸ்கிரீன்லாம் போடாங்க, சிங்கிள் ஸ்கிரீன். மகிழ்னு ஓவர் டு யூ. அந்த பேப்பர் எடுத்து திருமகிழ்நன் 2014 மோடி ஆட்சிக்கு வருகிறதுக்கு முன்னாடி நடந்த ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட், அதன் காரணமாக அரசியல் ஆர்வம் பெற்று வந்தவர். அண்ணா ஹசாரேட்டையா? அண்ணா சார் இல்ல, ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் அன்னைக்கு எல்லா மட்டத்திலும் பரவிச்சு. வெவ்வேறு செக்ஷன் வெவ்வேறு வகையில விளையாட்டுனாங்க. தமிழ்நாட்டுல சிபிஐ உட்பட அன்றைக்கு ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ல இருந்தாங்க. தளபதி விஜய் கூட அன்னைக்கு இருந்தாரு. இளைய தளபதி விஜய், எம்எல் குழுக்கள்ங்கிற பேர்ல இருக்கிறவங்க கணிசமா நிறைய பேர் எல்லாருமே அதுல 2014 முன்னால ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ல தொடங்கினவர். அவர் பெரும்பாலும் எஜுகேஷனல் வீடியோஸ் போடுறவர். அந்த எஜுகேஷனல் வீடியோஸ்க்கு பயங்கரமான ரீச் இருக்குது. பொலிட்டிக்கல் வீடியோஸ் எப்போதான் போடுவார். அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் போடாத தவிர ஜெர்மன்ல இருக்கிற ஒரு பெண்ணாக திருமணம் முடிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்தில் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இங்க நடந்த மாற்றங்கள், அதை ஒட்டி அவருக்கு வந்த கருத்து மாற்றத்தின் வழியாக மெல்ல மெல்ல ப்ராசஸ் ஆகி வந்திருக்கிறாரு. இப்போ 2014, 2019, 2024 நெருங்கி வருகிற சூழலில் நமக்கு வந்து தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, இனியும் தாமதிக்க கூடாது அப்படிங்கிறதுனால என்ன அப்படிங்கிற ஒரு 10 வருட அனுபவத்துல இது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் நோக்கி போகுது. 80% மோடி டிக்டேட்டர்ஷிப் ஆயிட்டாரு. எலெக்ஷன்ல ஜெயிச்சா நம்ம வந்து டிக்டேட்டர்ஷிப்ல போயிடுவோம். அப்படி போனா அதுக்கு பிறகு நமக்கு கிடைச்ச பேச்சுரிமை அல்லது இந்த வாக்குரிமை எல்லாமே பறி போயிடும் அப்படிங்கிற பதட்டத்துல ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ வந்து டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாரு. ஆமா, ஒரு கொஸ்டின் மார்க் போட்ட உடனே அது வந்து பயங்கரமா தீ மாதிரி பத்திக்கிச்சு. அந்த வீடியோ குறித்து சமீபத்தில் கரண்ட் அஃபேர்ஸ்ட்ட கொடுத்த பேட்டியில இந்திய மக்கள் தொகையில 5 விழுக்காடு அளவுக்கு இந்த வீடியோ போயிருக்கு. அது வந்து பிஜேபி முகாம நல்லாவே பயங்கரமா அசைச்சு பார்த்திருக்கு. அவருடைய அந்த வீடியோஸ்ல எந்த தீவிரமான அரசியல் அலங்கார சொற்களோ பொலிட்டிக்கல் வெக்காபுலரிஸ் பயன்படுத்தி அப்படின்னா இல்லை. ரொம்ப சிம்பிளா நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன், எதன் பொருட்டு இந்த வீடியோ போட வேண்டியதாயிடுச்சு, நாட்டில் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் கெட்டு போனது, திரும்ப ஒருவேளை ஒரு ஆட்சிக்கு வந்தா எலெக்ஷனே நடக்காது, நமக்கு எந்த பேச்சுரிமையும் இருக்காதுங்கிற பதட்டத்தினால பண்ண வந்தேன். ஓகே, இப்ப இத வந்து எல்லா யூடியூபர்ஸ், இப்போ முற்போக்கு அரசியல் நம்ம நவீன்குமார் அதான பண்ணிட்டு இருக்கிறார். ஆர்டிகல் 90 எல்லாருமே தானே அதை பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப துருவரத்தி மட்டும் இவ்வளவு இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதனால திரு மகிழ்நன் இல்லாம நானே கொஞ்சம் பேசலாம் நினைக்கிறேன். ஓ, மைக் இங்கிட்டு வருது. கமான். இல்ல, இப்ப துருவராத்தி அந்த வீடியோ டிக்டேட்டர்னு கொஸ்டின் போர்டு மார்க் போட்ட வீடியோ இருக்குல்ல, அது தமிழ்லையும் டப் பண்ணி உடனடியாக இங்கே வந்துச்சு. நம்ம ஆளுகளும் வந்து எல்லாருமே அதை ட்விட்டரில் ஃபுல் வீடியோ போட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அதை ஷேர் பண்ணும்போது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப அதில் என்ன பேசியிருக்காங்க ஓரளவுக்கு அந்த டப்பிங் வந்து புரிஞ்சிச்சு. ஆனால் அந்த துருவராத்தி அந்த வீடியோவில் பேசியிருந்த கண்டென்ட்டை நான் வந்து சேனல் ஆரம்பித்து வித்தின் 1.5 or 2 years கழிச்சு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1 year கழிச்சு கூட நான் அதை பேச ஆரம்பிச்சிருக்கேன். அப்போது ரொம்ப பழைய கண்டென்ட் இருந்துச்சு அந்த வீடியோ வரும்பொழுது. இதெல்லாம் நம்ம நிறைய பேசியாச்சு, இங்கேயும் தொடர்ந்து பேசி அதுக்கு மேலே இந்த கண்டென்ட் என் சேனலில் போட்டோம்னாக்கா வியூஸ் போகாது. ஏன்னாக்கா இது எத்தனை தடவை தான்டா இதை போட்டு துவைப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போட்டு நசுக்கி அது காய வச்சு அது கிழிஞ்சு போச்சு இந்த துணி. இந்த துணியை திரும்பவும் அவர் அலசி அவர் ஒட்டு போட்டு கொண்டு வர்றாரு. இது ஏன் இவ்வளோ வைரல் ஆகுதுன்னு எனக்குள்ளேயே இந்த கேள்வி இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம முன்னாடி பேசியாச்சு, இதை தாண்டி பல லேயருக்கு நம்ம தாண்டி போயாச்சு. இதை ஏன் இப்போ ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த கண்டென்ட் இப்போ தான் ஹிந்தியில் போகுது. ஹிந்தி பெல்ட்டுக்கு இப்போ தான் அது போகுது. நம்ம ஆளுங்க எல்லாருமே யூஸ்வலாக பேசும்பொழுது அதுலேருந்து தான் தொடங்குவாங்க. தொடங்கி நம்ம வேறு இடத்துல ஒன்று நிப்பாட்டுவோம். ஸோ தொடங்குற பிள்ளைய தான் அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஹிந்தி பெல்ட்டில் இப்படி பேசக்கூடிய நபர்கள் இல்லை, அல்லது ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த கம்மியான எண்ணிக்கையில் உள்ளவங்களும் பிஜேபி தமிழில் இங்கே வந்து பேச வந்துடுறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் கொடுக்குற அழுத்தத்தில் அவங்களும் வந்து சேனலை முடக்கிறது. இப்போ ஆர்டிகல் 19 நவீன் நம்ம கூட்டு வந்து கருத்தரங்கம் போட்டோம் இல்லைங்களா, அவர் ஒழுங்கா நாட்டுக்கு சிவனேன்னு சேனல் நடத்திட்டு இருந்தேன்டா, உங்க ஊருக்கு கூட்டு வந்தீங்க நோட்டீஸ் எடுத்துட்டாங்கடா. இருக்கு ஒரே ஒரு கருத்தரங்கம், சேனல் க்ளோஸ். சென்ட்ரல் மினிஸ்ட்ரியிலேருந்து அவருக்கு மெய்டிலேருந்து அவருக்கு வந்து மெயில் போட்டிருக்காங்க. நம்ம கரிகாலனுக்கு வந்தது, திராவிடம் நூறுக்கு வந்தது, அப்புறம் நம்ம குழுக்கைக்கு வந்தது, இப்போ இவருக்கு வந்திருக்கு. அவர் நவீன் என்ன சொல்றாருன்னா, இந்த எலக்ட்ரல் கோட் ஆஃப் கண்டக்ட் நடைமுறையில் இருக்கும்போது, அந்த விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கும்போது மினிஸ்ட்ரி வந்து இப்படி ஒரு ஆர்டர் போட்டதே முதல்ல சட்டவிரோதம். நாம அதை துணிஞ்சு இதை ஃபைட் பண்ணுவோம். நீ எப்படி இந்த நேரத்துல வந்து இது ஆர்டர் இல்ல, இந்த மாதிரி சூழல் இல்லாத போதே கரிகாலன் மீது அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்ததையும் கரிகாலன் நீதிமன்றத்துல போய் வாதாடி வெற்றி அந்த கேஸையே எடுத்துட்டு வந்து நவீன்குமாருக்கு வாதாடுவதற்கும் பயன்படுத்த முடியும்.
அதுக்கு உண்டான ப்ராசஸும் நம்ம அஃபிடவிட் இதெல்லாம் அனுப்பியாச்சு அவருக்கு. ஏன்னா அதை தாண்டி இப்படி பேசுகிற 1-2 நபர்களுக்கு அவங்க அழுத்தம் கொடுத்து உட்கார வச்சிடறாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மீட்டிங் தெரியாமல் இருக்குது. அவங்களுக்கு என்னன்னாக்கா இதை போட்டு டெல்லிக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் அவனை அலைய விட்டோம்னு வச்சுங்களேன், அதில் டயர்ட் ஆகிடுவான், அவனுடைய ரெவன்யூ குறைஞ்சி போகும், வந்துட்டு போகிறது, தங்குற செலவு, அப்புறம் அவங்க அட்டன் பண்ணும் பொழுது எப்படி அவங்க எதிர்கொள்வாங்க. யூடியூப்காரனை மிரட்டலாம். யூடியூப்காரன் கவர்மெண்ட் சொல்லிச்சு நீ இதை மாற்று, யூடியூப்ல இருந்தா வரும் மேத்தி ஆர்டர் வழியா யூடியூப் அனுப்புறதா இருந்தா யூடியூப்காரனுக்கு அந்த வெங்காயமே தெரியாது. யூடியூப் கான்ஃபிடென்ஷியல் கரிகாலன் மேட்டர் சொன்னது. யூடியூப் வந்து என்ன புகார்னு சொல்ல, நீதிமன்றம் வரைக்கும் போனதுக்கு பிறகு யூடியூப் அந்த அவங்க இப்போ இது வரைக்கும் என்னடா புகார்னு ஒரு என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதே இல்லை. அதை நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிஞ்சுக்கணும்னாலே நீங்கள் டெல்லி போகணும். அப்போ நீங்கள் டெல்லி போகணும், தங்கணும், ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு. கடைசி வரைக்கும் கம்ப்ளைண்ட் வராது. நீங்கள் நேரடியாக அந்த அத்தாரிட்டிஸை பார்த்து பேசும்பொழுது கூட அவங்களுக்கும் என்ன கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டாங்க. சேனலை மூடணும், இதுதான் கம்ப்ளைண்ட், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் இருக்கும். அதில் டயர்டாகி சரி கடைசி என்ன இடத்துக்கு நகர்வாங்கன்னா இனிமேல் நான் அதை பேசலைங்க அப்படின்னாக்க அந்த இடத்துக்கு அவங்க நகர்த்துறது தான் அவங்களோட ஐடியா. இந்த ப்ரெஷர் கொடுத்துட்டு அவனை அதுக்கப்புறம் சரி ஓகே போ தொலைஞ்சு போ அப்படின்ற மனநிலை தள்ளிவிடும் பொழுது அவன் அதுக்கப்புறம் அந்த கண்டத்தை பேச மாட்டான். எதுக்கு தேவையில்லாமல் லைட்டாக பிஜேபி டீல் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்ஸாக போனாக்கா இவங்க இந்த அளவுக்கு புஷ் பண்ணுறாங்க, நம்ம பக்கத்துலேயும் யாரும் இல்லை, இவ்வளோ மக்கள் வந்து நம்ம தனியாக தானே போய் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது, இவ்வளோ காசு செலவு இருக்குது, நம்மளுடைய சேனலையும் கவனிக்க முடியல, அப்புறம் எதுக்கு இதை ஹார்ட் கோராக போய்கிட்டு, அதனால் லைட்டாக பிஜேபி டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நகர்ந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் ஹிந்தியில் இன்னமும் இவ்வளோ 1.74 crores நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸை வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து ஏன் இவங்களை பகைச்சிக்கிட்டு இந்த சேனலை நம்ம ஏன் இழக்கணும்? எப்படியா இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த வழக்கு போடுறதோ இந்த புகார் கொடுக்குறதோ மைட்டிலேருந்து பண்ணக்கூடாது எலெக்ஷன் போடுற சமயத்தில் அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்க கொடுக்குறாங்கனாக்கா அவங்க எந்த இடத்துக்குமே நகருவாங்க. ஸோ அந்த ஒரு பையன் போடுற துருராத்தி போடுற வீடியோங்கிறது ஒட்டுமொத்த ஹிந்தி பெல்ட்டுக்கும் போய் சேர்ந்துருது. இதனால சேர்ந்துருக்குது. மொத்த இந்திய மக்கள் தொகையில 5 விழுக்காடு மக்கள் தொகை நான் தொட்டு விட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொன்னு துருராத்தி இந்த வீடியோ ஏன் போட்டேன் அப்படிங்கிறது அவர் சொல்ற விளக்கம். நமக்கு நம்முடைய முன்னோர்கள் போராடி வாங்கி கொடுத்த உரிமை, நம்ம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த உரிமைகள் பற்றி விழிப்புணர்வு இருக்கணும். நம்மக்கிட்ட வந்து முன்னாடி சொன்னாங்க, சுபாஷ் சந்திர போஸ் சொன்னாரு, நீங்க வந்து எங்களுக்கு ரத்தத்தை கொடுங்க, நான் வந்து விடுதலை தருகிறேன். விடுதலை சுதந்திரமாக இருப்பது அப்படிங்கிறது ரத்தத்தை விட உயர்வானது. அப்ப அந்த விடுதலைக்கு பங்கம் வரப்போகுது அப்படிங்கிற போது அந்த பதட்டத்துல இந்த வீடியோ போடுறேன். எனக்கு இந்த வீடியோஸ் போடுறது பிடிக்கல அப்படிங்கிறது. எனக்கு ஜாலியா சுத்தணும், ரிலாக்ஸா இருக்கணும், நான் வெளிநாட்டுல நான் பாட்டுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு இருந்தாலும் இந்த அரசியல் சூழ்நிலை அவரை பதற்றத்துக்குள்ளாக்கி இந்தியர்களுக்காக இதை பேச தூண்டுது இல்ல. அந்த குற்ற உணர்வு இருக்குல்ல, அது முக்கியம். அது அந்த குற்ற உணர்வுல தான் அவர் வந்து பேசிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நம்மை காப்பாற்றுவதற்கு எந்த நாயகர்களும் வரப்போவதில்லை, எந்த ஹீரோவும் மேல இருந்து வரமாட்டான். அப்ப யாரு அப்படின்னா தேஷ்பக்த் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கும் போது பேட்டி போட்டிருக்காரு, வி இண்டியன்ஸ் போட்டிருக்காரு. நம்ம யார் காப்பாற்றுவதுன்னா வி இண்டியன்ஸ், இந்திய மக்களாகிய நாம் தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்ல அந்த மக்கள் இதை அரசியல் சாசனத்தை காப்பாற்றணும். இவங்க ஏற்கனவே வெளிப்படையா அரசியல் சாசனம் தான் முளைக்கிடுவோம், அரசியல் சாசனத்தை மாற்றுவோம்னு சொல்றாங்க. அப்போ நாம ரத்தம் சிந்தியாவது இதை உழைக்கணும். எனக்கு குடும்பத்துக்கு அச்சுறுத்தல், அவர் பொண்டாட்டியை கேவலமா பேசுறாங்க, அம்மா அப்பா கேவலமா பேசுறாங்க, ஆம் ஆத்மிகிட்ட காசு வாங்கிட்டு பேசுறான்னு சொல்றாங்க. எந்த அவதூறு குறித்து எனக்கு கவலை இல்லை. இவனுங்க வாட்ஸ்அப்ல என்னென்ன பரப்புறாங்கன்னு பாருங்க, இது ஸ்கிரீன்ல வைங்கன்னு சொல்லி. என்னன்னா இவர் ஆம் ஆத்மி, இவங்க அப்பா காங்கிரஸ்காரரு, அங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு, பிசினஸை பிஜேபியினுடைய ஆன்டி கரப்ஷன் வேலைகள் காரணமா பிசினஸ் முடங்கி போனால வந்து கடுப்புல வந்து பிஜேபிக்கு எதிராக பேசுறாரு. நம்ம ஆம் ஆத்மிகிட்ட காசு வாங்கிட்டு பேசுறாரு, ஜெர்மனிட்ட காசு வாங்கிட்டு பேசுறாரு, இங்க இருக்கிற இந்தியா கூட்டணிகிட்ட காசு வாங்கிட்டு பேசுறாருன்னு சொன்னா இதெல்லாம் சுத்த ஹம்பக். எனக்கு தேவையான அளவு காசு இருக்கு, அதை மீறி நான் பேசுறேங்கிறது வந்து இன்னொரு விஷயம் சொல்றாரு, என்னுடைய சேனல் முடக்கப்படலாம். இல்ல அதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இதை சேர்த்து சொல்லுங்க. அப்படி காசு வாங்கிட்டு தான் நான் பேசணும்னா ஆம் ஆத்மியோ காங்கிரஸோ கொடுக்கறத விட நல்ல காசு பிஜேபியோ கொடுக்க முடியுமே. அப்படி நான் பேசணும்னா அவனுக்கே பேசிட்டு போறேன், காசு தான் முக்கியம். ஆனா ஏன் பிஜேபி காசு வாங்கல? இல்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. காசு தேவைனாக்கா பிஜேபியில அள்ளியில கொடுக்குறான். 3 லட்சம் மாடுக்கே மாசம் 3 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. குருராத்துக்கு எத்தனை கோடி கொடுப்போம் மாசம்? ஏங்க கொட்டை எடுத்து கொட்டை எடுக்காம எந்த வகையா இருந்தாலும் வந்து 8 லட்சம் ரூபாயாம் இன்வெஸ்டிகேஷனுக்கு. குருராத்தி கிட்டையும் அப்ரோச் பண்ணிருக்கிறாங்க. அப்ரோச் பண்ணி நீங்கள் இதுக்காக நீங்கள் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னபோது மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஏஜென்சி மூலமாக வந்து இதுக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர் முடியாதுட்டு இருக்காரு. அப்புறோடைய நண்பர்களுக்கும் இந்த மாதிரி போயிருக்குது, அவங்களும் முடியாது இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கற்றுக்கணுங்க. அவ்வளவு மானாவாரியா கேட்குறான், நாரை கிளி இழிக்கிறான், வீடியோவை போட்டு நீ சர்வாதிகாரிடாங்கிறான், கழிஞ்சு போய் கிடக்குறாடான்னு சொல்றான். எல்லாம் சொன்னதுக்கு பிறகும் இவனுக்கிட்ட எப்படியாவது இவனை தேஜா பண்ணி இவனுக்கு காசு கொடுத்து இவனை நம்ம ஆக்கணுன்றதுக்காண்டி வேலை பார்க்குறாங்க. பார்த்தீங்களா?
கில்லாடி ஜெகஜால கில்லாடி தொழில கத்துக்குங்கடா. இல்ல எல்லா அரசியல்வாதிகள்ட்டும் அதான் அப்ரோச். ஏத்து பேசுறவன்ட்ட காசு கொடுத்து அவனை தன் பக்கம் வச்சு அப்படிலாம் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அது ஏத்து பேசுறவன்ட்ட. ஒரு எடுத்துக்காட்டி சொல்றேனே, கலைஞர் வந்து கலைஞர் கண்ண கடவுளா அப்படின்னு சொல்லி தினமணியில கட்டு எழுதிட்டு இருந்தாரு இவரு பழகற்பையா. அப்புறம் கலைஞர் வந்து பழகற்பையாவை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு தம்பி அப்படின்னு சொல்லி பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டாரு. அது எல்லா அரசியல்வாதிகளும் செய்யறதுதான். முதல்ல ஏத்து பேசுறான்னா அவனை அடக்கி கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியுதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இவர்கிட்ட அப்படி முயற்சி பண்ணியே செய்யல. அவர் சொல்ல வந்தது, என்கிட்ட கொடுத்த கண்டென்ட், அந்த கண்டென்ட் அப்படியே கொண்டு போய் இன்னொரு கோடி மீடியாக்காரன், ஒரு யூடியூப்காரன் அவன் வந்து இதை வீடியோவா ஆக்குறதுக்கான வேலையை அப்படியே வீடியோவா ஆக்கியிருக்கான். அந்த வேலைகள் நடக்குது. என்கிட்ட வரல, இன்னொருத்தன் செய்யறான். அதை சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாத்துக்கும் சேர்த்தான் சொல்றாரு. மக்களை வந்து நீங்க உங்க இன்ஃப்ளூயன்ஸ் சொன்னா நீங்க பொறுப்பா நடந்துங்க. நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்கன்னு சொன்னா ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கீங்க. இவ்வளவு பேர் உங்களை நம்பி இருக்கிறாங்க, நீ சொல்ற கருத்தை நம்புறாங்கன்னு சொன்னா சரியான வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. 2 பேரை கூட்டி உட்காந்து சிரிக்கிறதுக்கு பேர் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. 3 பேரை கூட்டு இன்ஸ்டால உட்காந்து மேக்கப் பொருள் விற்கிறேன். அது இன்ஃப்ளூயன்சர் கிடையாது அவங்க. நாங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸை பத்தி பேசலடா ராஜா. இல்ல, யாரா இருந்தாலும் நீங்க அதை பொறுப்போட நடந்துக்கங்க. பார்வையாளர்களும் பொறுப்போட நடந்துங்க. உண்மையிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் சொல்ற நபர்களை நீங்க பொருட்படுத்தாம லேடிஸ் காலேஜுக்கு பூரா மணி கனி காய் பழம்னு எல்லாத்தையும் கூட்டி இல்லைங்க. இந்த சோசியல் மீடியால, அதாவது இந்த பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு வகை. அவங்க எப்படின்னா வளமையான காமெடிகள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜோக்ஸ், இந்த மாதிரி காமெடிகள், இதை பூரா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கிட்டாக மாற்றிட்டாங்க. ஒரு புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து வந்து ஆன்லைன்லேயே வந்து நடிச்சு காட்டுறது. இதை இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டு இப்போ காலேஜுக்கு போகிறாங்க, குரூப் ரெடி பண்ணி வச்சுருவாங்க போல. முன்னாடியே அவர் வந்தாருன்னா நீ ஓடி போய் காலில் விழுகணும், நீ ஓடி போய் கையை பிடிக்கணும், நீ ஓடி போய் முத்தம் கொடுக்கணும்னு. அதை விட அவர் நடந்து சுத்தி வந்து நின்றுட்டு இவங்க பூரா என்னமோ ஜிம் பாய்ஸ் ஜிம் கேர்ள்ஸ் மாதிரி நின்று கூப்பிட்டு வர்றாங்க. பாக்குறவங்களுக்கு இது ஏதோ, பாக்குறவங்களுக்கு இவங்க எல்லாம் கூப்பிடல. கடைசியில எங்கடா போய் நிக்கிறேன்னு பார்த்தா மாம்பழம் ஜூஸ் போடுறதுக்காக அன்புமணி இன்ஃப்ளூயன்சர் மீட்ல போய் உட்கார்ந்து இருக்கிறான் சார். இல்ல பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்னா இவங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்சரா, இவங்கள கூப்பிடல போல இருக்கு, அந்த வைத்திருச்சல்ல பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்ல பிரச்சனை. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அங்க போய் உட்கார்றதுனாலதான் இந்த ஏபிபில ஒரு வீடியோ வந்திருக்கு பாருங்க. கல்லூரி மாணவர்கள் ரிசர்வேஷன் பத்தி பேசுறதுக்கு தற்கொலைத்தனமா மக்கள் மாணவர்கள் மத்தியில இடஒதுக்கீடு குறித்தான புரிதலே இல்லாம எஸ்சி என்ன படிக்கிறான், ஓசி என்ன படிக்கிறான், ஓபிசி என்ன படிக்கிறான், எஸ்சி மட்டும்தான் எல்லாத்துக்கும் போஸ்டிங் வர்றான்னு இன்னும் அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில போய் சேர வேண்டிய கருத்துக்களை பேசுற ஆட்களை இன்ஃப்ளூயன்சர்ஸா கொண்டு போய் விடாம இந்த மாதிரி பூமர்த்தனமான கிரிஞ்சுத்தனமான கண்டர்கள் செய்யறவனை கூட்டு வந்தா இதான் நிலைமை. அந்த பையன் கரெக்டா தான் பேசியிருந்தான்னு இன்னொரு கட்டு வந்துச்சு, திருச்சி பரப்புறாங்க. அந்த பையன் கரெக்டா பேசினா, அதுக்கு முன்னாடி ஒரு பூமர் பாப்பா பேசிச்சு. அந்த பாப்பா பேசினது, அதுக்கு பிறகு அந்த பக்கம் இந்த மொத்த பயில்களும் கரவொலி எழுப்பினது, அதுக்கு அந்த பையன் கவுண்டர் கொடுத்ததுதான் முக்கியமானது. பையன் வந்து ரொம்ப தெளிவா இது இடஒதுக்கீடுடைய தேவை. அந்த பையன் மட்டும் இன்னொரு பொண்ணும் பேசிருக்கு. சாதியெல்லாம் ஒளிஞ்சதுக்கு பிறகு நீங்க பேசுங்க. அந்த பையன் என்ன சொன்னானா, இதுக்கு முன்னாடி சாதி இருந்துச்சுல்ல, சர்டிபிகேட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஜாதி இருந்துச்சுல்ல, அப்ப நீங்க வந்து ரொம்ப சாதாரணமானு கேட்டான். ஜெண்டர் காலம்ல இருந்து ஜெண்டர் நீக்கலாங்க, இந்த பாலின வேற்றுமை இல்லாம இருக்குமா? என்ன பேசுறீங்க? நானே நேரில் அனுபவப்பட்டேன். தருமபுரி மற்றும் ஏலகிரி போன்ற பகுதிகளில் ரொம்ப பின்தங்கிய ஊர்களில் இருக்கக்கூடிய சில கல்லூரிகளில் போய் அந்த மாணவர்களோட உரையாடும் வாய்ப்பு சமீபத்தில் கிடைத்தது. போகும்போது யாரெல்லாம் வந்து சாதி சான்றிதழை கிழிச்சு போட்டால் சாதி ஒழிஞ்சிரும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற எல்லாரும் கை தூக்குறாங்க. சரி, இது கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, யாரெல்லாம் எம்பிசி, ஒரு பெரிய குரூப் வந்து கை தூக்குறாங்க. எம்பிசின்றது யாரெல்லாம் சாதின்னு நினைக்கிறீங்க, நிறைய பேர் கை தூக்குறாங்க. எம்பிசிக்கு ரிசர்வேஷன் இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஒரு கைவிட மேல 2 பேர் தூக்குனாங்க. மொத்தமா 500 பேரா 3 பேட்ச் நான் சந்திச்சிருக்கேன். மொத்தமாவே 10 பேர் கூட கை தூக்கல. எம்பிசின்ற கேட்டகிரியே ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட கேட்டகிரி. அதை சாதின்னு புரிஞ்சு வச்சிருக்கிறான் அவன். அந்த அளவுக்கு பிரச்சாரம் நடந்திருக்கு கீழே. அதாவது ரிசர்வேஷனுக்கு எதிரான ஆன்டி ரிசர்வேஷன் பிரச்சாரம் போய் நடந்திருக்குது. சரி, நீ சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டுருவ, சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டுட்டா சாதி ஒளிஞ்சிருமாடான்னு கேட்டா ஆமான்றையே. உங்க அப்பா சர்டிபிகேட் வச்சிருக்காரா? இல்ல. உங்க தாத்தா? இல்ல. அவங்க அப்பா? இல்ல. யார்கிட்டையுமே சர்டிபிகேட் இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை சொல்லி சர்டிபிகேட் கையில வாங்கிடுவோம், கையோட கிழிச்சு போட்டு இங்கேயே கொளுத்திடுவோம் எல்லா பேரும் சேர்ந்து. நாளைக்கு நீ ஊருக்குள்ள போய் ஒரு ஐயர் வீட்டுல போய் பொண்ணு கேட்கிற, ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் வேற சாதிக்காரன், அவங்க வீட்டுல அவனுக்கு பிடிச்ச பொண்ணு இருக்கு, நீ போய் பொண்ணு கேட்கிற, கொடுத்துருவானா? மாட்டான். ஏன்? உன் சாதி அவனுக்கு தெரியாதா?
இல்லை அவனுக்கு தெரியும். இப்போ சர்டிஃபிகேட் நீ கழுத்தில் தொங்க போட்டு அழிகிறதுனால சாதி வரலடா. இந்த சர்டிஃபிகேட் இல்லாத காலத்தில் உன்னை கொடுமைப்படுத்தி இருக்கான். அது இந்த சர்டிஃபிகேட்டால் நம்ம குறைந்தபட்சம் மட்டுப்படுத்தி இதை கட்டுப்படுத்தி போன்றதுக்காக தான் அந்த சர்டிஃபிகேட்டை தவிர ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது தான் சர்டிஃபிகேட். ஓ அப்படியா அப்படின்னு சாக்காராங்க. நோய்க்கான பிரிஸ்கிரிப்ஷன் அவ்வளோதான் அது. அப்போ சரியான வகையில் இன்ஃப்ளூயன்சஸ் இன்னைக்கு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருமே, நீ அரசியல் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் காலத்திலே பொருத்தமான வேலைகளை உருப்படியாக மக்களிடம் செல் அப்படின்லாம் அந்த வார்த்தைகள் ஜாலம்லாம் அடிக்காமல் உண்மையிலே மக்கள்கிட்ட போய் கருத்து பரப்புரைகள் உருப்படியாக செஞ்சிருந்தா அது அந்த வேலைகள் நடந்திருக்கும். இவர் மிக முக்கியமாக சொல்றது இந்த நேரத்தில் இன்ஃப்ளூயன்சர்ஸை கருத்துரையாளர்களை சாதாரண மக்கள்கிட்ட கேட்குறது, நான் நடுநிலையாக இருப்பேன் அப்படின்னு எவனா சொன்னால் அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அவர் ரொம்ப சாதாரணமாக கேட்குறாரு, வீடு பற்றி எரியுது, இது நீ நடுநிலைங்கிறது எதை சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. வீடு பற்றி எரியுதுன்னா நீ தண்ணி கோரி ஊற்று, இல்லை கூட தீ வை, ரெண்டில் தான் பண்ண முடியும். நீ நடுநிலையாக இருக்குன்னு சொன்னால் அந்த வீடு எரியட்டும் அப்படின்னு நீ விட்டான்னு அர்த்தம். அது பேர் நடுநிலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய சூழலில் எவனா ஒருத்தர் நடுநிலைன்னு சொல்றான்னா அவன் பிஜேபிக்கு ஆதரவா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படி அவர் சொல்றாரு. அதே நேரத்துல நான் யார் பக்கம் போறது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு? வண்டி எரியும் போது இதுக்கு அல்டர்னேட்டிவ் என்னன்னு வண்டிகளை இன்னொரு வண்டி கொடுத்தா தான் போவேன், எனக்கு ராகுல் வண்டி வேணும் அப்படி சொல்லி, இல்ல நான் கிணத்துலதான் குதிப்பேன் அப்படிதான் குதிக்கிறான். தலைகீழாகத்தான் குதிப்பேன். அந்த கவுண்டமணி சொல்லுவார்ல, கவுண்டமணி நாட்டை காப்பாத்துறதுக்கு என்ன விட்டா ஆள் இல்லைன்னு சொல்லி தூக்கத்துல நடந்து போய் தலைகீழாக குதிப்பார்ல, அது குதிக்கிறது தான் அந்த கிணறு. அந்த கிணத்துல குதிக்கிறவங்களையும் நடுநிலையும் சொல்றவங்களையும் செவிலே விட்டு அவரு அதை சொல்லும் பொழுது நீங்க இங்க இருக்கிற சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ் அல்லது அரசியல் செயற்பாட்டாளர்கள் அவங்க பின்னால இருக்க மக்கள் திரளை வச்சு நம்ம மதிப்பிட வேண்டாம். ஆனா இவ்வளவு பெரிய கிரௌட புல் பண்ண வைக்கிறது, கோடிக்கணக்கான பேரை சப்ஸ்கிரைபர்ஸா வச்சிருக்கிறவரு அட் ஒன் ஸ்டேஜ் நாளைக்கே எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்துச்சுன்னா அந்த சேனல் மூடப்படும் அப்படிங்கிறது பெரிய ரிஸ்க். சரி, அந்த ரிஸ்க் இதன் வழியாக அவர் பாருங்க, அவர் ஜெர்மன்ல அவருடைய ஒய்ஃப் ஜெர்மன்ல போய் வாழ்றாரு. அவருடைய கெரியரே இதை பத்தி தான். அவர் எஜுகேஷன் பத்தி இந்த விஷயங்கள்லாம் போட்டுட்டு இருக்காரு. மொத்தமா அதை இழுத்து விட்டாங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய லாஸ். இந்த லாஸை நான் தயாரா இருக்கிறேன், எனக்கு இந்த இழப்புகள் நான் தயார். ஏன்னா இந்த இழப்பை நான் ஒருவேளை இது இழப்பு வந்துருமேன்னு சொல்லி அமைதியாக இருந்தால் நான் என்னுடைய நாடுன்னு சொல்றதுக்கு ஒரு நாடு இருக்காது. இவனுக்கு கூறு போட்டு வித்துருவாங்க. மணிப்பூருக்கு நடந்தது, லடாக்ல நடந்துட்டு இருக்குது, சத்தீஸ்கர்ல நடந்துட்டு இருக்குது, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் நடக்கும். அவனுடைய தனித்த அடையாளங்கள் எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிருவாங்க. கூறு போட்டு கொஞ்சமா முதலாளிகள்கிட்ட வித்துருவாங்க. அது நடந்துடக்கூடாதுங்கிற பதட்டத்துல பேசுறேன். அந்த பதட்டம் ஓகே. இப்ப அதே கேள்வி அவர்கிட்டையும், இப்ப அவர் இவ்வளவு வீடியோ போடுறாரு, இவரு 5% மக்கள் இந்திய மக்கள் தொகையில பாத்துருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. பெரும்பான்மையான மக்கள் பிஜேபிக்கு தான் ஆதரவுன்னு கருத்து கணிப்பு எல்லாம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா அதுக்கு என்ன சொல்றாரு? அவர் கருத்து கணிப்பை நீ கேட்கிற லட்சணத்துல இருக்குது. ஒரு பர்கர் இருக்குது, பர்கர் நல்ல நியூட்ரிஷியஸா இருக்குது, 70% நியூட்ரிஷியஸ், நீ இதை சாப்பிடுவேன் ஒரு பர்கரை கொடுத்தா நீ வேணும்னு சொல்லுவே வேணான்னு சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க மைனர், இதுல 70% நல்ல சத்து, 70% சத்தான பொருட்கள் இருக்குது. அது பாதாம் இருக்கு, பிஸ்தா இருக்கு, அது இருக்கு, இது இருக்குது, எல்லாம் புரோட்டீன் இருக்குது, சிக்கன் இருக்கு, பீஃப் இருக்கு, 70% சத்தான பொருள் இருக்குது, சாப்பிடுவீங்களான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவீங்க? இப்ப அப்படியே இந்த கேள்வி அப்படியே 30% இதுல முழுக்க ஃபேட் இருக்குது, 30% ஃபேட், அது கேன்சர், தேவையற்ற கொழுப்புகள், வேண்டாம்னு சொல்லுவேன், சாப்பிட மாட்டேன். சர்வே இந்த லட்சணத்துல தான் மோடிக்கு ஆதரவாக நிகழ்த்தப்படுது இந்தியாவில். போய் கேட்கிறவனே இப்படிதான் கேட்கறான். அது பர்பஸ் இப்போ வந்திருக்க கருத்து கணிப்பு உட்பட கருத்து கணிப்புகள் எல்லாமே மக்களை டூபியஸா திசை திருப்பதற்காக நடத்தப்படுகிற கருத்து கணிப்புகள். அது மோடி கும்பல் அது செய்யுது. அந்த கருத்து கணிப்பை நான் நம்பல சார், இது பொய் சார் அப்படிங்கிறது. இப்ப பிஜேபி எல்லாம் சொல்லியாச்சு. பட் ஆனா இந்தியாவை பொறுத்தவரையில இப்ப நாமளே பப்ளிக் போயிட்டு போகும்போது தமிழ்நாட்டிலையும் கூட இந்தியா முழுக்கையுமே கூட ரொம்ப வெயிலா இருக்கு. மோடி பூமரு மோடி மதவாதம் சும்மா பயங்காட்டிக்கிட்டே இருக்கீங்க, அவருடைய ஆட்சியில ஊழலே நடக்கல அப்படின்னு சின்ன சாமானிய மக்கள் கூட நம்புற மாதிரி ஒரு தியரி உலா விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் மினிஸ்ட்ரியில யாராவது ஒரு ஆள் ஊழல் கரைபடிந்த கரங்கள் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்றது அப்படின்ற கேள்வி. இல்ல ஊழல் தான் நிறைய இல்லை. சிஏஜி ரிப்போர்ட் இருக்கு. நீங்க ஒன்றியத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஏஜி ரிப்போர்ட் இருக்கு, எலக்ட்ரல் பாண்ட் இருக்கு. இப்போ எலக்ட்ரல் பாண்டை இப்போ ஊழல் வாங்குறது, இப்போ லஞ்சம், ஒரு வேலை நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரு, நான் உங்கள்கிட்ட ஒரு வேலை சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃபையும் எடுத்து வரேனாக்கா, அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கனாக்கா அதுக்கு பேர் லஞ்சம். இது தப்பு. இது நான் கம்ப்ளைண்ட் பண்ணனாக்கா காவல்துறை அதிகாரி உங்களை கைது பண்ணுவாங்க. இப்போ இதே சட்டமாக்கிட்டாக்கா
சர்டிஃபிகேட் நீ கொடுக்கணும்னாக்கா வாங்கணும்னாக்கா அவருக்கு வந்து 200 ரூபா நீ தரணும். நான் எதுக்குங்க தரணும்? கவர்மெண்ட் ஆஃபீஸர் நான் வரி கட்டுறேன், அந்த வரி கட்டுறதுல தான் அவருக்கு நீ சம்பளம் கொடுக்குறீங்க. அது இல்லாமல் ஒரு சைனுக்கு 200 ரூபா கொடுக்குறது சட்டமாக்கிட்டீங்கன்னாக்கா நான் எதுக்கு அப்புறம் வரி வேற கட்டணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா சட்டமாக்கியாச்சுன்னா அதை கேள்வி உட்படுத்தக்கூடாது. அந்த சட்டம் சரியில்லைனாக்கா நீ ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணலாம். அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் அது குண்டாசு நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் கீழமை கோர்ட்டுக்கு போய் உயர்நீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் போய் அதுக்கப்புறம் பாராளுமன்றம் போகிறதுக்குள்ள 2 எலெக்ஷன் வந்துடும். அதான் ஒரு கண்டனே முடிக்க விட மாட்டேங்க. அப்படிதான் இந்த எலக்ட்ரல் பாண்டுங்கிறது ஒரு லஞ்சம், ஒரு ஊழல், அதாவது சட்டமாக்குனாங்க. அந்த சட்டம் அப்புறம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் பண்ணி அதை முடிக்கிறதுக்கு 2 எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான். நீங்கள் சாதாரணமாக சர்டிஃபிகேட் வாங்கும் பொழுது 200 ரூபா கொடுக்குறது லஞ்சம்னு உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? அதே மாதிரி தான் எலக்ட்ரல் பாண்டும். இது ஒரு லஞ்சம், இது ஒரு ஊழல். இப்படிதான் பல ஊழல்கள் எலக்ட்ரல் பாண்டு சிஏஜி ரிப்போர்ட் சென்ட்ரலைஸ்டா ஒரு ஊழல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஊழல் சொல்றேன் கேளுங்க. குஜராத்தில் ஒரு ஏழை குடும்பம், தலித் குடும்பம், அவன்கிட்ட வந்து 43,000 சதுர மீட்டர் நிலம் இருக்கு. அந்த 43,000 சதுர மீட்டர் நிலத்தை வந்து அதானிக்கு சொந்தமான நிறுவனம், எது வெல்ஸ்பன் என்டர்பிரைஸ்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிக்கார நான் இந்த நிலத்தை வாங்கிக்கிறேன்னு கேட்குறான். கேட்டவுடனே பெரிய லேண்டு, அதனால சப்கலெக்டர் தலைமையில் ஒரு அசஸ்மெண்ட் கமிட்டி போட்டு எந்த ரேட்டுக்கு இந்த நிலத்தை விற்கிறது அப்படின்னு சொல்லி அசஸ் பண்ணுறாங்க. இது வந்து வேடிக்கை பார்க்குற புரோக்கர் பண்ணுற அசஸ்மெண்ட் இல்லை, கவர்மெண்ட் பண்ணுற அசஸ்மெண்ட். அது புரோக்கர் தான் பார்க்குது. அதை தான் ஏங்க முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் கண்டென்ட் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அது அதுக்குதான் லீட் எடுத்துட்டு வர்றேன். இப்போ நான் கேட்டேனா, நான் என்ன டைகர் கார்டன் தங்கத்துறையா ஜோக் சொல்லிக்கிட்டு இருக்கேனா? இதெல்லாம் இருக்கட்டும் சொன்னது இருக்கட்டும். அப்பதான் தெரியும் மக்களுக்கு எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்க, எதெல்லாம் கட் பண்றாங்க. என்ன 43,000 சதுர மீட்டர். ஒரு சதுர மீட்டர் வந்து எவ்வளவு ரூபா அப்படின்னா 17,500 ரூபாய். அதாவது கவர்மெண்ட் அசஸ்மெண்ட் வேல்யூ. அப்ப ஒரிஜினல் மார்க்கெட் வேல்யூன்றது தனியா இருக்குமே, அது இல்லையா? மார்க்கெட் வேல்யூன்றது அது வேற, அதை தனியா பேசுவோம். கவர்மெண்ட் அசஸ்மெண்ட் வேல்யூ வந்து 43,000 ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டர் 17,500 ரூபாய். 43,000 ஸ்கொயர் மீட்டர்னா எத்தனை கோடி? 75 புள்ளி சொச்சம் கோடி. ரவுண்ட் ஆஃப் பண்ணா 76 கோடி அந்த லேண்டோட வேல்யூ. 76 கோடி வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 1 இயருக்கு. அந்த 1 இயருக்குள்ள இந்த டீலை சைன் பண்ணிடணும். பண்ணலைன்னா மறுபடியும் அசஸ்மெண்ட் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து புது வேல்யூ சொல்லும். அதன் அடிப்படையில் தான் அதை போட முடியும். அப்போ இந்த 1 வருஷத்துக்கு உள்ளேயே கிட்டத்தட்ட 10 மாதம் ஆயிருக்கும் போது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? சப் கலெக்டர் வர்றாரு. நீங்க சொன்னீங்கல்ல புரோக்கர்ல பாக்குறதுக்கு யார் வர்றானா? சப் கலெக்டர் வர்றாரு. சப் கலெக்டரை யாரு கூட்டின்னு வர்றா அப்படின்னா அந்த மாவட்ட பாஜக தலைவர் கூட்டின்னு வர்றாரு. எதுக்கு அப்படின்னா 76 கோடி ரூபாய் லேண்ட வெறும் 16 கோடி ரூபாய்க்கு முடிக்கிறதுக்காக அந்த சப் கலெக்டர் ஒப்புதல் கொடுக்குறாரு. அந்த க்ளோஸ் டோர் மீட்டிங்ல அந்த ஏழை விவசாயிகளுக்கு படிப்பறிவு இல்லை, பாவம், அவங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது, வெளியுலக பழக்க வழக்கம் பெருசா இல்லை, சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு அவங்க 2 கோடி அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க. 2 கோடியை சொச்சம் அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க. 13 கோடியை சொச்சம் அக்கௌண்ட்டுக்கு வருது. மொத்தம் 7 பேர் அந்த குடும்பத்தில். அந்த 7 பேர் அக்கௌண்ட்டுக்கும் பிரிச்சு வந்து சேருது. காசு வந்துருச்சு, செட்டில்டு. இப்போ இந்த 76 கோடியை 16 கோடிக்கு வித்ததான் பிரச்சனையா அப்படின்னா அது பிரச்சனை நம்பர் 1. பிரச்சனை நம்பர் 2 என்ன அப்படின்னா இந்த வெல்ஸ்மன் மேனேஜர் என்ன பண்ணியிருக்கான்? சீனியர் ஜெனரல் மேனேஜர் வந்து, ஐயா இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாடு முழுக்க ஐடி ரெய்டு, இடி ரெய்டு, சிபிஐ ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி 1 கோடி ரூபா ஒவ்வொருத்தரும் அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்க, இவ்வளவுலாம் வச்சிருக்காதீங்க, வச்சிருந்தீங்கன்னா ஐடி ரெய்டு வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இவன் நிலத்தை வித்து வாங்கின காசு, அதை எப்படி பிடிச்சிட்டு போவான்? அது அவங்களுக்கு புரியல, பயந்துட்டாங்க. பயந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? நான் சொல்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு சில மாதங்கள்ல உங்களுக்கு இதை விட 1.5 மடங்கு ரிட்டர்னா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்குள்ள சீட்டு போடுறதுக்கு ஏமாத்திட்டு திரிவாங்கல்ல ஒரு குரூப். நல்லபடியா சீட்டு போடுறேன் வேற, ஏமாத்தி சீட்டு போடுறேன் ஒரு காரணத்தினால அந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க. ஆருத்ராவே தான், ஆருத்ரா, தேவநாதன் யாதவ் வகைராக்கள் மாதிரியே தான் பண்ணது. யாரு? அதானி குரூப் ஜெனரல் மேனேஜர் வந்து கையோட கூட்டு போய் ஸ்டேட் பேங்க்ல நிப்பாட்டி எலக்டோரல் பாண்டு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 கோடி ரூபாய்க்கு 11 கோடி ரூபாய்க்கு எலக்டோரல் பாண்டு வாங்க வச்சிட்டான். கொடுத்த 13 கோடியில 11 கோடி ரூபாய்க்கு எலக்டோரல் பாண்டு வாங்க வச்சிட்டான். வாங்கி இதை நான் சொல்ற இடத்துல போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். பிஜேபி ஆபீஸ்ல கொடுத்துட்டாங்க. ஒரே ஒருத்தரை மட்டும் சிவசேனாவுக்கு கொடுத்துருங்க, யாரு? ஏக்நாத் சிண்டே சிவசேனாவுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அங்க 1 கோடி, இங்க 10 கோடி. இவங்க பார்த்துருக்காங்க. எலக்ட்ரல் பாண்டு தீர்ப்புலாம் வந்து சில இடையில
மாப்பிள்ள நம்ம இதுல தானடா இன்வெஸ்ட் பண்ணோம், இது இப்ப ரத்தாயிருச்சுன்னு சொல்றாங்களே, என்னமோ நடக்குது போலயேன்னு இவங்களுக்கு பதட்டமாயி இவங்க போய் என்னன்னு விசாரிச்சா இப்படிலாம் தகவல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அட்வொகேட் ஒருத்தரை பிடிச்சு முந்தா நேத்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஐயா ஏழைங்கள் வயிற்றுல அடிச்சு பிழைக்கிறாங்கன்னு. அப்படியே ரீவைன் பண்ணிட்டு வாங்க. இதே ரூம்ல ஏற்கனவே உட்காந்து பேசின ஞாபகம் இருக்கா? சேலம் ஆத்தூர்ல 2 விவசாயிகளுக்கு இடி நோட்டீஸ் கொடுத்துச்சு, பாஜக மாவட்ட தலைவர் சம்பந்தப்பட்டாரு, அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய பெரிய முதலாளி ஒருத்தர் சம்பந்தப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் இல்லையா? இதே பேட்டர்ன் இந்தியா முழுக்க நிலத்தை வாங்குறதுக்கு காசை கொடுக்கறது, கொடுத்த காசை எலக்ட்ரல் பாண்டுன்னு புடுங்கிட்டு போறதுன்னு ஏழை தலித்து விவசாய குடும்பத்தின் வயிற்றில் அடித்திருக்கிறார்கள். இது ஊழல் இல்லையா? இந்த ஊழலுக்கு அரசு அதிகாரி உடந்தையா இருக்கிறாரு, அதானி உடந்தையா இருக்கிறாரு. இந்த ஊழல் பண்ண காசை மோடிஜி வாங்கி வச்சுட்டு பிரச்சாரத்துக்கு செலவு பண்றாரு. நேத்து திரிஞ்சாரு பாண்டி பசார்ல கையில தாமரையோட, அந்த தாமரையில அந்த ஏழை விவசாயிகளுடைய ரத்தம் ஓடுது. அதை தூக்கிட்டு தான் நேற்று பிரச்சாரத்துக்கு வர்றாரு. இன்னொரு உதாரணம் சொல்றேன், நிதின் கட்கரின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். ஒரு டெண்டர் கான்ட்ராக்ட் விடுறாங்க. நீ டிபேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிய ஒரு மாசமா ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் என்ன, டெண்டர் விடுறாரு. ஒரு டெண்டர் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 10 பேரா, எத்தனையோ பேர் கண்டெஸ்ட் இருக்கணும்ல, அப்பதானே அது டெண்டரு. இல்லைன்னா அலோகேஷன் பேரு, ஒதுக்கீடு செய்வதுன்னு பேரு. அப்போ முறையா டெண்டர் நடக்கணும்னா இத்தனை பேர் அப்ளை பண்ணணும்னு நாம்ஸ் இருக்கு. அதை மீறி ஒரு கம்பெனிகிட்ட இவங்க டெண்டரை ஒப்படைச்சிட்டாங்க. டெண்டர் நடந்துச்சானா நடக்கல, ஏன்னா அப்ளை பண்ணதே ஒரே ஒருத்தன் தான். இதை காங்கிரஸ் கேள்வி கேட்குது. இந்த மாதிரி ஒரே ஒருத்தனை அப்ளை பண்ண வச்சு அவனுக்கே டெண்டரை ஒதுக்கியிருக்கே, இது முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அப்போஸ் பண்ணுது. நிதின் கட்கரி அப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? இல்ல நான் சரியா தான் பண்ணேன்னு சொல்றாரு. 2 மாசத்துல அதிகாரிகள் என்ன பண்ணாங்களோ தெரியல, இல்ல இந்த டெண்டர் சரியா நடக்கல அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு புதுசா ஒரு நிறுவனத்துக்கு ஒதுக்குறாங்க. ஒதுக்குன நிறுவனத்திட்ட என்ன நடக்குது அப்படின்னா, அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கு அப்புறம் நாடாளுமன்றத்துல உட்காந்து பாட்டு பாடுறாரு நிதின் கட்கரி. இந்த நிறுவனம் எப்பேற்பட்ட நிறுவனம் தெரியுமா, இந்த நிறுவனம் எவ்வளவு அபூர்வமான நிறுவனம் தெரியுமான்னு. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் எலக்ட்ரல் பாண்ட்ல 100 கோடி ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கான். ஒருத்தனுக்கு ஒத்தாலா டெண்டர் ஒதுக்குனான்ல, அவனுக்கு ஹைட்ரேட் அடிச்சு எலக்ட்ரல் ட்ரஸ்ட்ல காசு வாங்கியிருக்காங்க. இதேதான் துருவரத்தி இதேதான் மென்ஷன் பண்றாரு. நிதின் கட்கரி சொல்லிதான் மென்ஷன் பண்றாரு. நிதின் கட்கரி பிஜேபி பல்வேறு இடங்கள்ல 70,000 கோடி அப்படின்னு சொன்னா அது 1,40,000 கோடியா இந்த திட்ட எஸ்டிமேட் அதிகரிச்சு 70,000 கோடினா 70,000 கோடி திட்டத்தை கொடுத்து அதுல இருந்து இவனை கமிஷன் வாங்கல. அரசாங்க பணத்தை 1,40,000 கோடி செலவழிக்க வச்சு ஃப்ரம் த பிகினிங்கே ஸ்டார்டிங்ல 70,000 கோடி அடிச்சாச்சு. மிச்சம் 70,000 கோடியில் அதுல கமிஷன் அடிக்கிறது. இப்படிங்கிற ஒரு ஊழலினுடைய குவியல் இது. இவனுங்க இவ்வளவு திட்டமிட்டு உன் பாக்கெட்ல இருந்து காசு திருடிட்டு இருக்கிறாங்க. அது பரவாயில்ல, ஒரு நேர்மை இருக்குல்ல. அதுல என்னது 10 கோடி ரூபாய்க்கு போட வேண்டிய ரோட 100 கோடி ரூபாய்க்கு போடுறதா கணக்கு காட்டி 90 கோடியில தான் காசு பாக்குறோம், அந்த 10 கோடியில தரமான சாலையை நாங்க கொடுக்குறோம். 10 கோடி 10 கோடி 250 கோடின்னு சொல்றீங்கல்ல, சாலைக்குன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நமக்கு மனசுல ஒரு கணக்கு இருக்கு, ரோடு போடுறதுக்கு இவ்வளவு செலவாகும்னு. ஒரு 14 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? 14 கோடியோ ஒரு 50 கோடியோ அல்லது 20 கோடியோ. அவர் என்னைக்கா ரோடு கான்ட்ராக்ட் எடுத்தாரு தெரியுமா? எவ்வளவு ஆகும் சொல்ல வேண்டியது அதிகபட்சம் போனா 1 கிலோமீட்டருக்கு 1 கோடிக்கு மேல என்ன கேட்டீங்க? 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு எவ்வளவு ஆகும் கேட்டேன். கோடிங்கிறாரு. 1 கிலோமீட்டருக்கு 1 கோடி. 1 கிலோமீட்டர் சும்மா சொல்ல வேண்டியதான். ஏங்க ஒரு ரோலரு தாரு உள்ள போடுறதுக்கு சல்லி, சரி அது என்னமோ கணக்கு வரட்டும். இவரு தரத்துக்கு ஒரு 1 கோடி சொல்லிட கூடாது. உங்க வீட்டு சைடுல ஏதாவது தள்ளி போடணும் எவ்வளவு ஆச்சலாம்? கோடி சாதிய வசைதான் இவரு தரத்தை பத்தி பேசுறாரு. இல்லையா, வீட்டு சைடுல நம்ம ஜல்லி போட்டு நிரப்புறதுக்கு 1 கோடி தான் செலவு பண்ணுவாங்க. ஐயோ கணக்கா அவன் அப்பனா இங்க பாரு 1 கோடியே உன்னால தாங்க முடியல. இப்ப சொல்றான் பங்காளி, அவன் எத்தனை கோடி தான் சொல்றான்? கிலோமீட்டருக்கு 250 கோடி ரூபாய். என்ன பண்ண தீ குளிக்கிறியா? 1 கோடி நான் சொன்னதுக்கே என்ன நீ கேவலப்படுத்துறீங்க? அந்த நாய் 250 கோடி ரூபாய் வாங்கியிருக்கான். அவன் எதிர்த்து நீ இப்ப கேள்வி கேட்கணுமா வேணாம்? இப்ப மகளிர் தீ குளிப்பார் நண்பர்களே. அந்த நாய் தான் துருவத்தி கேள்வி கேட்டிருக்கிறார். அதனாலதான் வைரலாம். நம்ம மொட்டை பாஸ் இவர் லலிதா ஜுவல்லரி மொட்டை பாஸ் அவர் சொல்றாரு, ஐயோ நான் செல்லம்மா சொன்னேன், அதை கண்டென்ட் ஆக்கி விட்டுறாதீங்க. மொட்டை பாஸ்ங்கிறது ஓகே தான். நம்ம தலைவர் என்ன சொல்றாரு, 1 கிலோ தங்கம் எவ்வளவு வரும்னு கேட்டா 1 கோடி ரூபான்னு சொல்றாரு. அப்ப 250 கோடி ரூபாய்க்கு 250 கிலோ தங்கம் வாங்கலாம். 250 கிலோ தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளவு பெரிய வேல்யூ. ஆனா 1 கிலோமீட்டருக்கு 250 கிலோ தங்கத்தை செலவு பண்ணியிருக்காங்க இந்த கவர்மெண்ட். தங்க விலை ஏறி போச்சுன்னு முந்தா நேத்து ஒரு வன்னியர் சமூக பெரியவர் ஒருத்தர் புலம்புறாரு. இப்ப இதெல்லாம் ஊழல் பட்டியல்ல தானே வருது. இன்னொன்னு இப்ப
இவர் சொன்னார் இல்லையா, ஓவர் வேல்யூவேஷன், கம்மியான வேல்யூவேஷன். இதை நம்ம சொல்லலை, சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த ரோடு கான்ட்ராக்டுக்கு நம்ம ஒரு எஸ்டிமேஷன் வைப்போம். அந்த எஸ்டிமேஷனை விட அதிகமாக யார் வந்து ரொம்ப கம்மியான கொட்டேஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தானங்க அதை ஒதுக்கி தருவோம். எவ்வளோ ஹையாக கொடுத்துருக்கானோ அவ்வளோக்கா ஒதுக்குவோம். ஆனால் இவன் ஒதுக்கியிருக்கான். இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிட்டர் எவனோ அவனுக்கு டெண்டரை ஒதுக்கி கொடுத்துருக்கான். இதுக்கு பேர் ஊழல் கிடையாதா? 00000000 நம்பர் போட்டு 10 லட்சம் பேருக்கு இன்சூரன்ஸ் செத்ததுக்கு பிறகு வர பணம் வாங்கியிருக்காங்க. பேர்ல இன்சூரன்ஸ் எழுதி இருக்கிறான் சார். ரமணா படத்துல விஜயகாந்த் இப்ப எடுத்தாருன்னா உங்களை தாண்டா திட்டுவாரு. பணத்து பேர்ல இன்சூரன்ஸ் எதுவும் இல்லை. கங்கை கரையில் பிணங்கள் மிதக்கின்றன ஒருத்தன் கட்டுரை எழுதுறான். நமாமி கங்கை தெரியுமா? தைனிக் பாஸ்கர்ல எழுதுறான். உங்களோட ஹிந்தி அதிகமா தெரியும், அமைக்கிட்டு இருக்கேன். சொல்றீ தங்கம் சரியா? தைனிக் பாஸ்கர்ல எழுதுனதுக்கு தைனிக் பாஸ்கர், ஐயோ கரும பிடிச்சாங்க. தைனிக் பாஸ்கருங்க பத்திரிகையில கங்கை கரையில் பிணங்கள் மிதக்கின்றன, அந்த செத்த பிணங்களை உயிர்ப்பிக்கும் வேலையை மோடி கவர்மெண்ட் செய்கிறது. அப்படியா? அப்படின்னா செத்து சாவலாம்னு சொல்லிட்டாங்க. இன்டர்நேஷனல் அத்தாரிட்டிஸ் வந்து அவங்க ஒரு கணக்கு கொடுத்து அப்படியே ஆயாவை உயிர்ப்பிச்சு வச்சு கொடுப்பாரு. உங்க ஆயா பேர்ல இன்சூரன்ஸ் வேணா போடுவாங்க, இன்சூரன்ஸ் போட்டு கொள்ளையடிப்பாங்க. சுத்த கொள்ளக்காரங்களா இருக்காங்க போல. அப்படி அந்த என்டிடிவி, நியூஸ்ல ஆண்ட்ரி, அப்புறம் குவின்ஸ், இப்படி எல்லா பத்திரிகை, நியூஸ் கிளிக்கு, வயரு, இப்படி எல்லாத்தையும் மேல இடி ரைடு. கடைசியில் பிபிசிக்கு எந்த நிலைமை வந்துச்சுன்னா, பிபிசி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், பிபிசி வந்து இந்தியாவில் தனியாக கம்பெனி சொல்லுறாங்க. எதுக்கு? ஏன்னா அந்த கம்பெனி ஏற்கனவே அந்த இவனுங்க டாக்குமெண்ட் விட்டாங்கல்ல, ஆமா, ரைடு விட்டோடனே இது இந்தியன் கம்பெனியா மாத்துறதுக்கு இந்தியாவில் இருக்கிற பிபிசி ஊழியர்களை வச்சு ஒரு கம்பெனி தொடங்குறாங்க. இப்போ நீங்கள் பிபிசின்னு சொன்னோடனே அப்படியே நம்ம மதனண்ணாவையும் பேசலாம் நினைக்கிறேன். பிபிசிக்கு மதனுக்கு என்னங்க சம்பந்தம்? நம்ம டாக்குமெண்ட்ரி நான் லீட் எடுப்பேன்டா, நான் லீட் எடுப்பேன். பிபிசிக்கும் மதனுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறேன்னா, நீ மதனை ஃபாலோ பண்ணல, இல்லை நீ பிபிசியை ஃபாலோ பண்ணல. ஓ, அந்த பழைய கண்டென்ட். ஓகே ஓகே ஓகே, ரைட் ரைட், ஞாபகம் வந்துருச்சு. அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி மதன் வீடியோ போடும் பொழுது அவர் அதில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாப்புல. இப்போ மதனோட வீடியோக்களில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாப்புல. ஸோ மகிழன் இப்படி சொல்றாப்புல, மில்டன் அப்படி சொல்ல மாட்டார். நீங்க இப்படி சொன்னீங்கன்னால், அவர் இப்படி சொன்னீங்கன்னால், ஏங்க அந்த கண்டென்ட்குள்ள வந்துட்டாருங்க, நீங்க அதையே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. தவிர இதுல வந்து நீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். இல்ல இந்த வருஷம்லாம் இருக்கு, இதை வந்தாக்கா இவ்வளவு பாதிப்பு இருக்கு இந்த மக்களுக்கு அப்படின்றதுக்குள்ள போக மாட்டாப்புல. ஜஸ்ட் இதை படிச்சுட்டு இவங்க அப்படி சொல்றாங்க, இதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்றாங்க, இது ரெண்டுத்தையும் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. எடுக்க மாட்டாப்ல, நான் நியூட்ரலா இருந்துக்கிறேன், அதான் வீடு எறியும் போது நடுநிலையா நினைக்கிறேன் அப்படின்னு இருப்பாப்ல. ஆடியன்ஸ் ஒப்பீனியன் சொல்லிக்கலாம், நீங்க என்னனாலும் கீழே கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட்க்குலாம் ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல. ஆமா, அப்படி சொல்லிடுவாப்ல. ஆனா இந்த பிபிசி டாக்குமெண்ட்ல அவர் ரிலீஸ் பண்ணும்பொழுது அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாப்ல. இந்த ஸ்டாண்ட்ல வந்து இந்த மாதிரி, நீங்க பிபிசிங்கிறது ஒரு ஃபாரின்ல உள்ள ஒரு மீடியா, அது நீங்க எதுக்கு எங்களோட நாட்டுல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க எங்க பிரச்சனை அப்படின்னு ஒரு எடுத்தாப்ல. யூடியூப்ங்கிறது இந்தியன் ப்ராடக்ட். அதை விட இவரோட வீடியோவே உக்ரைன்ல என்ன நடந்துச்சு தெரியுமா, ரஷ்யால என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆமா, நீயே ஊர்ல தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்க, நீ டெல்லியில என்ன நடக்குதுன்னு இருக்கு இப்ப பேசுற, கேரளாவில நடந்தா உனக்கு என்ன? இல்ல, அது கூட உள்நாட்டு மேட்ரு, நீ பேசிட்டு போன்னு கூட சொல்லிடலாம். ரஷ்யால என்ன நடந்துச்சுன்னா பேசியிருக்காருல்ல. ரஷ்யால என்ன நடந்துச்சு, உக்ரைன்ல நடந்துச்சு, இலுமினாட்டி என்ன பண்ணா உனக்கு என்ன? அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், இலுமினாட்டி பக்கத்தை விடா. நாசால இருந்து ஏவுகணை போனா உனக்கு என்ன பிரச்சனை? அது அவன் நாட்டு பிரச்சனை. பழைய வீடியோல நான் பார்த்திருக்கேன், ஒரு காதலனும் காதலியும் எப்படி கிஸ் அடிக்கிறது, எப்படி பாண்டிங்ல இருக்கிறதுலாம் பேசி இருக்கிறாருங்க. நீங்க அப்படி சுருக்கிக்கிட்டே போனீங்கன்னாக்கா, அப்படி இல்ல, அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க. அவங்க அப்படி கிஸ் அடிக்கிறாங்க, இவங்க இப்படி கிஸ் அடிக்கிறாங்க. நீங்க எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எப்படி கிஸ் அடிப்பீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் நியூட்ரலா வந்து ரெண்டுத்தையும் பாத்துக்கிறேன். அந்த அந்த பாக்குறவனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? வீடியோ சைக்கா. ரொம்ப சிம்பிளா ஒரு காஜி அந்த மாதிரிதான். அப்ப இப்படி பார்க்க போனோம்னா மதன் வந்து அவரை பத்தி மட்டும் தான் பேச முடியும். நான் என்ன பண்றேன், நான் என்ன பண்ண போறேங்கிறத மட்டும் தான் பேச முடியுமே தவிர, பக்கத்து வீட்டுல ஏதாவது நடந்தா கூட அவர் பேசுறதுக்கு ஒரு உரிமை இல்லை. ஏன்னா பிபிசி நீ எதுக்கு அந்த நாட்டுக்குள்ள தலையிடுற அப்படின்னாக்கா அதை அப்படியே சுருக்கிக்கிட்டே வரலாம். நாட்டுக்குள்ள வந்தோம்னாக்கா நீ வடமாநிலம், நீ எதுக்கு அதில் தலையிடுற அப்படின்னு வரலாம். மாநிலத்துக்குள்ள வந்தோம்னாக்கா நீ வேற டிஸ்ட்ரிக்ட், நான் வேற டிஸ்ட்ரிக்ட், நான் வேற ஏரியா, நீ வேற ஏரியா, நீ வேற வீடு, நான் வேற வீடு வந்து நிற்கலாம். நீ என்ன என்னை பத்தி பேசுறேன்னு சுருக்கிருக்கலாம்.
ஸோ அப்படி பண்ண முடியாது. எனக்கு அவர் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாப்புல இல்லைங்களா, அதில் எனக்கு ரொம்ப கோபமான விஷயம்னாக்கா எல்லாருமே அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறப்ப எல்லாருமே அதை பற்றி பேசியிருக்கோம். அதை முதல்ல கண்டிச்சு பேசி வருத்தம் தெரிவிச்சார்ல, வீடியோ நீக்கிட்டாரா? வீடியோவை நீக்கினாரான்னு எனக்கு தெரியல, ஆனால் வருத்தம் தெரிவிச்சாரு. ஆனால் அந்த வீடியோவில் ஒரு கோபத்தில் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கல்ல, அது ஏன்னாக்கா வெளிநாட்டுக்காரன் எதுக்கு தலையிடுற, நீ தலையிட்டு இருந்தீங்கன்னாக்கா அவன் வரமாட்டான், நீ எதுக்குமே தலையிட மாட்டேன். ஒரு மேட்டர்னாக்கா சிஏ என்னாக்கா என்ன, இதில் யார் பாதிக்கப்படுறா, சப்போர்ட்டர் என்ன சொல்கிறாங்க, ஆப்போசிட்டர் என்ன சொல்கிறாங்க, ஸோ இதுதான் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் முடிவெடுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் நடுவில் நிற்கிறேன் சென்ட்ரா அப்படின்னு சொல்கிறீங்களா. நீங்கள் சென்ட்ரா நிற்க எவனோ தான் உள்ளே வந்து பேசுவான். அப்போ அவன் பேசும்போது நீங்கள் பேசாமல் இருக்கணும். துருராத்தி வந்து ஒரு எஜுகேஷனல் சம்மந்தமாக விடையப்படக்கூடிய ஒரு நபர். அதை தாண்டி இதில் வந்து அப்போ ரொம்ப முக்கியமான இடம், நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கோம், நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்னு உணர்ந்து தான் அவர் வந்து இதை பற்றி ஆய்வுகள் செய்கிறாரு, டேட்டாஸ் எடுக்கிறாரு, அதை பற்றி இது மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்குறது. ஏன்னா ரொம்ப இன்டெலெக்சுவல் ஃபார்மேட்டில் அவருடைய வீடியோ இல்லை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்டெலெக்சுவல் ஃபார்மேட்டில் ஒரு வீடியோ கொடுத்தோம்னு வச்சுங்களேன், ரொம்ப கம்மியான நபர்கள் தான் அதை பார்ப்பாங்க. அது ஒரு பொது புத்தியிலிருந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வீடியோ போய் சேரணும்னாக்கா அந்த மீட்டரில் நீங்கள் பேசணும், அந்த வேர்ட்ஸ் எல்லாமே தெரிவு செய்யப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணும். இப்போ இவர் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும், இன்டெலெக்சுவல் டேர்ம்ஸ் இருக்கும், டேட்டாஸ் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு நபர்கிட்ட ஒரு பப்ளிக் பைட் எடுக்க போகணும்னு வச்சுங்களேன், அவங்க நம்ம எதிர்பார்க்குற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ எலெக்ஷன் விட்டு கேட்க போகிறோம்னு வச்சுங்களேன், இப்போ இந்த சிஐஏ, என்ஆர்சி, இந்த விவசாய சட்டம், விவசாயியாக இருக்காரு, அவருக்கு விவசாய சட்டத்தை பற்றி எதுவும் தெரியாது. ஒரு முஸ்லீம் இருப்பார், முஸ்லீம்களுக்கு சிஐஏ பற்றி தெரியும். ஆனால் நீங்கள் பப்ளிக்கில் எடுக்கும் பொழுது அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன வருதுனாக்கா, விலை ஏற்றம்ங்கிறது தான் அவங்களுடைய பெரிய பாதிப்பு. சிலிண்டரு, பெட்ரோல் விலையேற்றம், வீட்டு வரி உயர்ந்துருச்சு, மாநில லெவலில் பார்க்கும்பொழுது வீட்டு வரி உயர்ந்திருக்கு, அதை குறைக்கணுங்க, பால் விலை ஏற்றிட்டாங்க, இந்த விலையேற்றம் இருக்குல்ல, இதுதான் பெருவாரியாக சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் இந்த எலக்ட்ரல் பாண்டை பற்றி எப்படி சேர்ப்பீங்க? ஸோ அதுக்கு ஒரு டேர்ம் வேணும், அதுக்கு ஒரு செலக்டிவ் வேர்ட்ஸ் வேணும். நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் அவங்கள்ட்ட போய் சேர்க்கணும்னு தெரில. அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள், அவருடைய வழிமுறை இருக்குது பார்த்தீங்களா, வீடியோ அவர் கொடுக்குற வீடியோனுடைய ஃபார்மேட் இருக்குல்ல, அது அந்த பொதுப்புத்தியில் இருக்கிற நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வீடியோவாக இருக்குது. இப்போ என்ன இதில் மதன் கௌரி என்ன இதெல்லாம் செய்யறது இல்லைன்றீங்களா? இல்லை, மதன் கௌரி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. எனக்கா அவன் எடுக்கிறது அவருடைய விருப்பம், நம்ம தள்ள முடியாது. ஆனா அவருடைய விருப்பம்லாம் கிடையாது. யாருக்கும் இந்த சூழலில் எனக்கு நிலைப்பாடு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா பிஜேபி சப்போர்ட்டா இருக்கான்னு அர்த்தம். அது மதன் அப்படி பேசலன்றது இல்ல, மதன் வந்து பொது புத்திலேயே சர்வைவ் ஆகுறாரு. அந்த பொது புத்திக்கு ஒன்ன விளக்குறது அப்படின்றது இருக்குல்ல, அதுக்கு அவர் அதிகம் மெனக்கிடுறது இல்லை. அவருக்கு அதுக்கு மாறா என்ன செய்யறாருன்னா, இந்த டம்ளர்ல சுடுதண்ணி இருக்கு, இதை குடிச்சா நாக்கு பொத்து போயிடும், இந்த டம்ளர்ல கோல்டு வாட்டர் இருக்கு, இதை குடிச்சா தொண்டை கட்டிடும், இது ரெண்டுல எந்த தண்ணி உங்களுக்கு வேணுமோ அதை எடுத்து குடிச்சுங்க. குளிர்காலத்துல எந்த தண்ணியை குடிக்கிறதுன்னு சொல்ற உனக்கு என்ன பிரச்சனை, இது குளிர்காலம், இந்த காலத்துல நீங்க வந்து இதை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு தொண்டை கட்டிடும், ஆனாலும் சுடுதண்ணி உங்களுக்கு நாக்கு பொசுக்கு தான் செய்யும். இப்படி பொது புத்தியில அப்படியே போட்டு உருட்டி சர்வைவ் ஆகிட்டு இருக்கிறது இல்ல, இந்த இதுதான் பிரச்சனை மதன் கௌரிட்ட. ஆரம்பத்துல இருந்த பயம் இருக்குல்ல, இப்ப ஒரு தயக்கம் இருக்குல்ல, இப்ப நான் வந்து வெளியூர்ல இருக்கிறேன், என்னால பேசிட முடியுது அப்படின்றது கூட அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ. இப்ப இங்க வந்து மதன் கௌரிக்கு அந்த நெருக்கடி இருக்கு, நான் பேசிட்டு நாளைக்கு உங்க முன்னாடி எல்லாம் வாழ இல்ல, இந்த சங்கி பண்ணிடுவாங்க. துருராத்திட்ட எச்சரிக்கை கொடுத்தாங்க, ஜெர்மன்ல இருந்து பேசுற மிரட்டுறதை ஒட்டி அவரே ஹீ டேக்ஸ் ஸ்டாண்ட், நான் இதுதான் ஸ்டாண்டு, நான் வர்றேன், இது ஏன் நாடு, நான் வந்து இது வந்து முத நடக்கல. இப்போ வந்து ராஜ் தாக்கரே வந்து லல்லு பிரசாத் யாதவுக்கு மிரட்டல் விட்டாரு, நீ பாம்பேக்கு வந்து பாரு உன்னை என்ன பண்ற, அவர் பாம்பேக்கே போனாரு, வந்துட்டேன்டா என்னடா பண்ணுவார் அப்படின்னு லல்லு போய் ராஜ் தாக்கரே கேட்டா, அதே மாதிரி ஒரு இந்தியாவுக்கு வந்துட்டு என்னடா பண்ண, ஒரு வெங்காயம் பண்ணல. துருரத்தி கோருவது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க ஒரு கார்னருக்கு வந்துட்டீங்க, இந்த சூழலுக்கு வந்ததுக்கு பிறகு எப்பா நான் ஏதாவது ஸ்டாண்ட் எடுத்தா எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், எதிர்காலம் பற்றிய கவலை இருக்குது, எதிர்காலத்துல நமக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா ஒருவேளை இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் என்ன நடக்கும், இந்த கவலை உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி இவர் கரண் தாப்பர் வந்து அவர்கிட்ட கேட்கிறார். அவர் சொல்றாரு, எதிர்காலம் பற்றி அப்படிலாம் யோசிச்சு திட்டம் போட்டுலாம் நான் வாழ்றது இல்லை, ஐ லிவ் டே பை டே, ஒவ்வொரு நாளையும் நான் அப்படியே எதிர்கொள்றேன், ஆனால் எந்த நாளையும் நான் அச்சத்தோடு எதிர்கொள்வது, எனக்கு என்னுடைய குடும்பத்தை பற்றி, என்னுடைய மனைவி குறித்து இவங்கெல்லாம் ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற கவலை இருக்குன்னா அதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது வரதான் செய்யும், வரவே செய்யாது, பயமே இல்லை எனக்கு அப்படின்னா நடிக்கல, எனக்கு வர செய்யும். ஆனால் என்னை விட ப்ரியாரிட்டி வந்து இந்த நாடு வந்து இவ்வளவு நாள் நம்ம கட்டி காப்பாற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே நிர்மூலமாக்குற வேலையை அவங்க செய்யறாங்க. இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துவது, இஸ்லாமியர்களை வந்து நீங்க புறந்தள்ளுவது, அவங்களை தனிப்படுத்துவது, இதெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அது இஸ்லாமியர்கள் பற்றி அது கிடையாது. இந்துக்களை சிந்திங்க, உங்களுடைய சொந்த வளங்களை நீங்க சேர்த்து வச்ச எல்லா சொத்தையும் சில முதலாளிகள் பாக்கெட்ல கொண்டு போய் சேர்க்கறது அதை செய்யறாங்க. இன்னொன்னு நீங்க கண்டென்ட் பத்தி, கண்டென்ட்டுடைய வடிவம் இருக்குல்ல,
வார்த்தைகள் மட்டும் இல்லை, அவர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் பொருத்தமான ஒரு விஷயம். அவர் சொல்றாரு, நான் ஸ்டார்டிங்ல தொடங்கும் போது ஒரு மொபைல் இருந்து நான் தொடங்கினேன். ஆனா ஒரு ப்ராசஸ்ல நான் என்ன பண்ணதுன்னா, ஐ ஹேட் அ டீம். எனக்கு ஒரு 10 பேர் கொண்ட டீம் இருக்குது. அந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸல் ஷீட் போட்டுப்பேன். எந்த கண்டென்ட்டும் எக்ஸல் ஷீட்ல நான் மார்க் போட்டே வருவேன். அதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா இருக்குது, அந்த குறிப்பிட்ட வீடியோ நான் பண்ண வேண்டிய தேவை இருக்குதா, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், வெளியில இருக்கிற அட்டென்ஷனை விட இதுல நான் அட்டென்ஷன் கொடுக்கணும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இதெல்லாம் கவனம் வந்து தரப்படலை அப்படின்னு சொன்னா, தரப்படலைன்னா அதுக்கு டிக்கு. இது கிரைம் ரிலேட்டடா அப்படின்னா அது பண்ண மாட்டாராம். கிரைம் ரிலேட்டட் கிரைம் நியூஸ் சொல்ற ஆளா நான் இருக்க போதில்லை. வழக்கமா சொல்லுவாங்க ரேப் நடந்துருச்சு, எங்க அசால்ட் நடந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் நான் பண்றதில்லை. அப்படி ஒரு கிரைட்டீரியா வச்சு வீடியோஸ்ல எந்த வீடியோக்கு அதிகமான மார்க் கிடைக்குதோ அந்த வீடியோ தான் பண்ணுவேன். கண்டென்ட் டீம் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு அந்த கண்டென்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்றதுன்னு நாங்கள் பேசுவோம். இந்த குறிப்பிட்ட விஷயத்துல எலக்ட்ரல் பாண்ட்ல 3 பொம்மை வச்சிருக்கிறாரு. 3 பொம்மையில ஒன்று கவர்மெண்ட், கார்பரேட்டு, மக்கள். கவர்மெண்ட் பாக்கெட்ல காசு இருக்கும், கார்பரேட் பாக்கெட்ல காசு இருக்கும், மக்கள் பாக்கெட்ல காசு இருக்கும். மக்கள் பாக்கெட்ல இருந்து காசை கவர்மெண்ட் எடுத்து கார்பரேட் காயில திணிக்கும். இது என்ன, இது தப்பா இல்லையா, உன் காசு எடுத்து அந்த கொடுக்குறான். இதுக்கு பிறகு அவர் வந்து வார்த்தையா சொல்லும் போதே விஷுவலா அந்த ரெப்ரசன்டேஷன் காமிக்கிறார். பார்வையாளர்களுக்கு அது இன்னும் எளிமையா ரீச் ஆகுது அவர் பேசிட்டு இருக்கும்போது. இது எதுக்கு அவர் செய்யறாரு, நான் சொல்ற விஷயம் மக்களுக்கு கன்சிஸ்டண்டா போய் சேரணுங்கிறதுக்கான மெனக்கெடல். ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கும் அந்த செய்தி போய் சேரணும் மெனக்கடல் இருந்தா இந்த மெனக்கடல் வரும். இல்ல நீங்க மெனக்கடல் சொல்றீங்க, இல்ல கௌரி ஆகட்டும், மதன் கௌரிட்ட மெனக்கடல் இல்ல பிரச்சனை. மதன் கௌரிட்ட ஒரு அடிப்படை பிழைப்புவாதம் தான் பிரச்சனையா இருக்கு. மதன் கௌரி ஃப்ரம் த பிகினிங் நீங்க சொல்ற அந்த கிரைட்டீரியாவை துருவரத்தி பிரிக்கிறது இருக்குல்ல, அதுல வந்து மக்கள் பிரச்சனைகள்ல இருந்து பிரிக்கிறது இருக்கு. ஏன் கிரைம் எடுக்கிறது இல்லைன்னா, கிரைம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் இஷ்யூவா கூட இருக்கும். கத்தியால குத்திட்டான், வெட்டிட்டான், ஒரு மாபு அட்டாக் இருக்கும், அல்லது ஒரு ரேப் இருக்கும். அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டார். வாட் எவர் மேபி ஒரு கிரைமை சொல்லும் போது நீங்க வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் சுருக்கி பார்க்க முடியும். பட் இதுல வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் காசஸை இங்க டிஃபைன் பண்ணி சொல்ல முடியும். அதனால நான் இங்க வந்து நிக்கிறேன்னு ஒரு கன்விக்ஷனுக்கு வர்றாருல்ல மதன் கௌரிட்ட, ஃப்ரம் டே 1ல இருந்து நீங்க அதை பார்க்க முடியாது. அவருடைய வியூஸ் வந்து எதன் அடிப்படையில் இருக்கும்னா, இன்னைக்கு சர்ச் இன்ஜின்ல எது அல்காரிதம்ல ஃபர்ஸ்ட் இருக்குமோ அது குறித்து நம்மளோட வீடியோ 3 மணிக்கு வருதா, 2 மணிக்கு வருதா, அப்படிதான் வரும். ஒரு பெரிய விருது கொடுக்குறாங்க, நம்மள ஒரு இன்ஃபுளுன்சரா அங்கீகரிச்சு கொடுக்குறாங்க. எந்த சென்னையில நம்ம வெறுமனை நடந்து போனோமோ அதே சென்னையில நம்மளுக்கு கட் அவுட் வைக்கிறாங்க. இவ்வளவு பேரையும் புகழையும் இந்த யூடியூப் உலகமும் இந்த சமூக ஊடகங்களும் இந்த இளைஞர்களும் எனக்கு கொடுத்திருக்காங்க. அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் ஒரு மேடையில ஏறி எனக்கு ஒரு விருது கொடுக்குறாங்கன்னா, அந்த மேடையில ஏறி பிரதமர் மோடி போட்டோ வரும்போது ஒருத்தன் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னா, அப்பேற்பட்ட புகழையும் அப்பேற்பட்ட வளர்ச்சியும் உருவாக்கி கொடுத்தது சமூகத்தின் சார்பாக கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு மதன் கௌரி என்ன கேட்கிறாருன்னா, நீங்க டீ கடை வச்சிருந்துட்டு இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கீங்கன்னா, ஐ ஹாவ் டு சேரிஷ் ஹிம், அவரை பார்த்து நான் வியந்து போறேன், உங்களால எப்படி அது முடிஞ்சிச்சுன்னு அவரை வந்து பூசி மொழுகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாராம். யாரு இந்த மோடி, குஜராத்ல என்ன பண்ணிட்டு வந்தாரு, இந்த ஆட்சிக்கு எத்தனை புத்தகம் இருக்கு மோடியினுடைய ஊழல் பத்தியும் மோடியினுடைய கொடூர முகம் குறித்தும், இந்த முகம் குறித்து இந்த மோடியின் பிம்பம் குறித்து எதை பத்தியுமே ஒரு புரிதல் அற்ற ஒரு தற்குறி ஒரு மேடையில ஏறி நின்று அவரை பத்தி பேசணும்னு சொன்னா எப்படி பேசுவானோ அப்படி பேசிட்டு வந்தாரு. அதே நபர் சில குறிப்பிட்ட காலங்கள்ல இப்ப வீடியோ போடுறாரு. யாரை கூப்பிட்டு வீடியோ போட்டிருக்காரு, ரீசெண்டா அவர் போட்ட வீடியோ, நான் எல்லாருக்கும் பொதுவானவன், நான் கனிமொழி கூப்பிட்டாலும் எம்ஜி ஸ்குவாடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கனிமொழிட்டையும் கொடுப்பேன், எல்லாருக்கும் வீடியோ எடுத்து கொடுப்பேன் அப்படின்னா போட்டீங்கல்ல. இப்ப யாருக்கு கடைசியா போட்டிருக்கீங்க, அவர் பேர் என்ன, அறிவுசார் பிரிவு பிஜேபியினுடைய அறிவுசார் பிரிவு நபருக்கு இப்ப எடுத்து பேட்டி போடுறாரு. ஷெல்லி அறிவியல் பேசுற, சமூக மாற்றம் குறித்து பேசுற, உலகத்துல நடக்கிற நாட்டு நடப்பெல்லாம் வக்கனையா பேசுற, ஜோசியம் அந்த நாட்டுல எதுக்கு இருக்குன்னு நீ என்னைக்காவது பேசியிருக்கிறியா? ஜோசியத்தை வச்சு எத்தனை குடும்பம் நாசமா போய்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. இதே நீயா நானா மாதிரி பல டிபேட்டுகள்ல பல சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ், நீ போய் பேட்டி எடுக்கணும்னு நினைக்கிற டாக்டர் பால் மாதிரியான ஆட்கள், ஆனந்த் சீனிவாசன் மாதிரியான ஆட்கள்லாம் பல பேரு நார கிளி கிழிக்கிறாங்களே. இதை மூட பழக்க வழக்கம் மூலமா நாடு எவ்வளவு நாசமா போயிட்டு, அதை பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன். செல்லியை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு நான் பேட்டி எடுத்து போடுவேன்னா யாருக்கு ஒத்துவத எல்லாம் தான் கேள்வி வரும். அவங்களுடைய நோக்கம் என்ன, இதுலதான் இந்த நேரத்துல சோசியல் மீடியால இந்த இது இப்படி நடக்குமா, அது அப்படி நடக்குமா அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியை கிளப்பி போட்டோம்னா பாத்துருவான். செல்லி பேசினா செல்லி வீட்டுக்காரமாவே கேட்க மாட்டாங்க. ஆனா உன்னோட இன்ஃபுளுசர்ஸ்க்கு பூரா நீ வீடியோ எடுத்து போடணும்ன்ற நினைக்கிறேன்னா அப்போ உன்னுடைய நோக்கம் எங்க இருக்கு, நீ யாருக்காக வேலை பாக்குற? நாளைக்கே நீ வந்து பிஜேபி காரங்களை பேட்டி எடுத்து இவங்க வந்தா நாட்டுல ஒரு பெரிய மாற்றம் நடக்கும், இவருக்கு வாக்களிங்கள்னு நீ சொல்ல மாட்டேன்றதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? நீ சொல்ல தயாரானா? ஏன்னா மோடியை பேட்டி எடுக்கிறதுக்கு நான் காத்திருக்கேன்னு ஒரு மேடையில பேசினாரு. எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எப்படியாவது கிடைச்சிடணும், ஐ வாண்ட் டு மீட் ஹிம்னு பேசியிருக்கிற. மோடி யாருன்றதுக்கு பதில் சொல்லிட்டு தான் இன்ஃபுளுசர் பேசணும். அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கிற இன்ஃபுளுசர். மோடி எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டுல எதுக்கு வந்துச்சு? மோடிங்கிற நபரு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்காரு, பூச்சாண்டி மாதிரி இருக்காரு, நம்மளுக்கு இவர் வேணாம் அப்படி எதிர்ப்பு வந்துச்சா? சிறுபான்மையினர்களுக்கு என்ன செஞ்சாருங்கிறதுல இருந்து வந்து எதிர்ப்பு.
தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கு என்ன குடைச்சல் கொடுத்திருக்காருன்றதுல இருந்து வந்திருக்கு எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை பூராத்தையும் மழுக்கடிச்சு வச்சுட்டு மோடி என்கிறது ஒரு பெரிய பிம்பம் இல்லையா, அந்த பிம்பத்தை நான் ஆராய வேணாமா, நான் பகுப்பாய்வு செய்ய வேண்டாமான்னு பேசுறேன்னா நீ பூமர், நீ கிரிஞ்சு, நீ யாருக்கு வேலை பாக்குற, இதெல்லாம் தான் கேட்பாங்க. அதனாலதான் மதங்கௌரி மேல சந்தேகம் வருதுங்கிற கேள்வியோட தான் இதை பேசுறேன். அந்த ஆஸ்ட்ராலஜி பத்தி இருக்குல்ல, துருவரத்தி வந்து 2 வீடியோ போட்டிருக்காரு. 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அது 64 லட்சம் வியூஸ். இன்னொன்னு வந்து இன்னொரு 1 வருஷத்துக்கு முன்னால போட்டிருக்காரு, தலைப்பே ஹவு ஆஸ்ட்ராலஜி ஃபூல்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரூத் அபவுட் ஹாரோஸ்கோப்னு போட்டு 1 கோடி வியூஸ் போயிருக்கு. அவர் உட்கார்ந்து என்ன பண்றாரு, இந்த ஆஸ்ட்ராலஜியை பத்தி அது எவ்வளவு மோசடியானது, மக்களை எப்படி ஏமாத்துன்னு ரிசர்ச் பண்ணி, நீ அவரும் கூட ஷெல்லி மாதிரியான இந்த ஆட்களை கூப்பிட்டு ஏமாத்து பேரோட கூப்பிட்டு எடுக்கலாம், அதை சூஸ் பண்ணல. அவர் கூப்பிட்டா பாபா ராம்தேவ் பேட்டி கொடுக்க, ஜக்கி வாசுதேவ் பேட்டி கொடுக்க போனா அவங்களே கூப்பிட்டு எடுக்க முடியுமே அவனால. அவன் அதை செய்யாம இருக்கிறான்னா காரணம் என்ன? சமூகத்துல நாம ஒரு இன்ஃபுளுசரா இருக்கிறோம், நாம இவன் இருந்து ஒரு பொருளை அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்ப திருப்பி இவனுக்கு கொடுக்கும் போது நல்லதா ஒண்ணு கொடுக்கணும்ன்ற புத்தி இருக்கிறவன் என்ன. இந்த இன்ஃபுளுசர்லயே இப்ப மணிக்கண்ணிட்ட போய் நீ சோசியலி ரெஸ்பான்சிபிளா பேசு, மோடிக்கு எதிராக பேசு, பாஸ்துக்கு எதிராக பேசு, எவனா கேட்டோமா? சதீஷ் தீபா இருக்கிறாங்க, சதீஷ் தீபாட்ட போய் உட்காந்துக்கிட்டு மோடிக்கு எதிராக நீ ஏன் பேச மாட்டா, பாஸ்துக்கு எதிராக பேச மாட்டான்னு கேட்குறமா? இல்லை, நீ தான் சொல்ற நான் சோசியலி ரெஸ்பான்சிபிள் யூடியூபர், சோசியலி ரெஸ்பான்சிபிள் இன்ஃப்ளூயன்சர், நான் வந்து செய்திகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன், உங்களால தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு தானே நீ சொல்ற. அதனாலதானே இந்த கேள்வி முன்னாடி வந்து நிக்குது. அதுலங்க இன்னொரு இயல்பான கேள்வி, உத்தரப்பிரதேசத்துல ஒரு கேங் ரேப்பால ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டு அந்த குழந்தைகளுடைய பணத்தை கொண்டு அவங்க பெற்றோர் அனுமதி இல்லாம வச்சு எரிக்கிறான்னா யார் அதுக்கு காரணமானவன்னு அந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு வெளிப்படையா சொல்ல தெரிஞ்சவன் தாங்க பொலிட்டிக்கலா சோசியலா ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிற இன்ஃபுளுசரு. இப்படி நடந்துருச்சு, அவங்க எரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போறவன் இல்ல. அதை நான் ஒரு நியூஸ் பேப்பர் காலையில தினத்தந்தியை ஓபன் பண்ணி பார்த்துட்டு போறேன். நீ இன்ஃப்ளூயன்சரா இருக்குன்னா நீ ஹேவ் டு இன்ஃப்ளூயன்ஸ் மீ, நீ எதை சொல்லி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். நடந்திருக்குடா, இப்படி நடந்திருக்குடா, இப்படி எரிச்சுட்டான்டா, மோசமானவன்டா அவன், பெண்களுக்கு எதிரானவன்டா அவன், நீ சொல்லத்தானே வேணும். அப்படித்தானே அவன் செஞ்சிருக்கான், பொய்ய சொல்லல. தினத்தந்தியில பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. தினத்தந்தியில வந்து ஒரு கொலை ஏன் நடந்தது, எதுக்கு நடக்குதுன்றது வரைக்கும் தினத்தந்தி எழுதிட்டு இருக்கு, அது வேற. எலக்ட்ரல் பாண்டே எடுத்துப்போம், கடைசியா வந்து எலக்ட்ரல் பாண்ட் எடுத்துக்கங்க. எலக்ட்ரல் பாண்ட்ல பிஜேபி 6000 கோடி வாங்கிருச்சுன்னு சொல்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். பிஜேபி 6000 கோடி வாங்கியிருக்கு நியூஸ்ல வருது. எப்படி வாங்குச்சு அதை பத்தி நீ பேசுவியா? அவங்க இப்படி வாங்கிருச்சுன்னு இவங்க சொல்றாங்க, இவங்க இப்படி எல்லாம் வாங்கலன்னு அவங்க சொல்றாங்க. ஐயா நான் அதை சொல்லி முடிக்கலன்னா அது தப்பா போயிடும். இப்ப உத்தரப்பிரதேச மேட்டர்ல இப்படி நடந்துருச்சு, நான் அந்த வீடியோல சொல்லிட்டேன்னு நீ சொல்லலாம். அந்த வீடியோவுடைய நாட்டை எல்லா இடத்துலயும் நீ தொட்டிருக்கியா? பெண்களுக்கு எதிராக அது நடந்துச்சுல்ல, அதுக்குரியவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா? அந்த அரசு அதற்கு பொறுப்பு எடுத்துக்கிடுச்சா? நீ பேசுற எல்லா இடத்துலயும் அந்த புள்ளியை கனெக்ட் பண்ணிருக்கியா? இந்த கேள்வி எதார்த்தம். வேற ஏதோ ஒரு மேட்டர்ல யாரோ ஒரு பாலியல் வன்முறை செஞ்சவனை அரெஸ்ட் பண்ணிட்டா ஹேட்ஸ் ஆஃப் மோடிஜி, ஹேட்ஸ் ஆஃப் மோடிஜி பேசுவி இல்ல. அங்க நடந்ததுக்கு என்ன, அங்க நடந்தது குறித்து உன்னுடைய பார்வை என்ன? அப்ப அதை ஏன் காப்பாத்தினா? அதுல என்ன காரணம்? அதுல பாதிக்கப்பட்டவன் யாரு? இத பேசிட்டு நீ இதை பேசுறன்னா இதோட புள்ளிய சேர்க்கலாம். அப்படி எதுவுமே பண்ணல. நான் பாராட்டுறேன், தப்பு செஞ்சு அதை தண்டிச்சுட்டாங்கன்னா அதை பாராட்டிடுறேன், அதை பாராட்டவும் செய்வேன், இல்லைன்னா அப்படியே கேட்டுட்டு போயிருவேன். அதுதான் பிரச்சனையா இருக்கு. நீ வந்து எல்லாத்தையும் எல்லாமா வியூஸ் அல்காரிதம் அப்படியே பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்சர் நான் தான், அதன் மூலமா எனக்கு ஒரு வியூஸ் அப்படி போயிட்டேன்னா அதுலதான் துருவரத்திக்கும் உனக்கு வித்தியாசம் வருது. அதோட குஜராத்ல அந்த தேரால் பிராமின்ஸ் சொல்லிட்டு 11 பார்ப்பனர்ல பெல்கிஸ் பானு கேஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் மோடி டிவி தவறு இப்படி வந்துட்டாரு அப்படிங்கிறது இல்லை, அவர் ஆட்சி செய்யும் பொழுது இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னாக்கா பரவாயில்ல. அத்தனை மக்களுடைய ரத்தத்தை வித்தாரு அவரு. டீ வித்தது பண்ணல. இப்போ வந்து நான் வரும்போது தான் பேசிட்டு ரொம்ப ஒரு கிரைம் பேக்ரவுண்டை நீங்க கிரைம் நியூஸ் சொல்லணும், மோடி பேரை சொல்ல வேண்டாம். கிரைம் இருக்கிறது ஒருத்தனை ஒரு அரசியல்வாதி ரொம்ப தொல்லையா இருக்கிறான், அவன் நம்மளுக்கு சீனியர், இவனை என்ன பண்றது, இவனை போட்டு தள்ளிடும். போடுறதுல யாரை கூப்பிட்டு வரோம், ஒரு சொரபதின் ஷேக்னு ஒருத்தரை கூப்பிட்டு வரோம், அவனை போட்டு தள்ளியாச்சு. சரி இவன் சும்மா இருக்கிறானே, இவனை கொலை பண்ணிட்டான், இவன் வச்சுட்டு இருந்தா இவன் நாளைக்கு நமக்கு எதிராக சாட்சி வந்து இவன் என்ன பண்றது, இவனையும் போட்டு தள்ளிடும். ஆனா இவனை போட்டு தள்ளா இது வேஸ்டா இல்ல, வேஸ்டா இதுக்கு ஒரு கொலை பண்ணணும். இவன் பேர் என்ன, இவன் முஸ்லீம், சரி இவன் டெரரிஸ்ட், இவனை போட்டுரு, இவனை கொல்ல வந்தா அவன் டெரரிஸ்ட், என்கவுண்டரு. இவன் என்கவுண்டர் பண்ணது நீதிமன்றத்துக்கு போகுது, அதுக்கு முன்னாடி கூட இருந்த கூட்டாளிகளையும் கொண்டுறாங்க. அவன் யார், அவன் சும்மா ஒரு ரவுடி, அவன் இன்சிடென்ட்லி முஸ்லீம். அவனே சரி இவனை கொண்டாச்சு, இவன் தீவிரவாதியை வந்து என்கவுண்டர் பண்ணியாச்சு. என்கவுண்டர் கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்துக்கு போனா நீதிபதியை பிடிச்சப்பா தீர்ப்பு நம்ம ஆளுக்கு சாதகமா சொல்லு, அதெல்லாம் கிடையாது, சட்டப்படி தான் சொல்றேன். சட்டப்படி தான் சொல்லியா, நான் தர்மப்படி உனக்கு தீர்ப்பு சொல்றேன், இங்க வா கல்யாணத்துக்கு வா. சரி ஒன்னு நீதிபதி காலி, நீதிபதி இத செஞ்சு வந்து அதுக்கு பிறகு தன்னுடைய சீனியர் தொடர்பா ஊழல் கரப்ஷன் சொல்லி போலியா சிடி, பியூட்டிஃபுல் சிடி,
இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை வேவு பார்த்தது தொடர்பா அது பெரிய பெரிய பிரச்சாரம் ஆனதுக்கு பிறகு அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு, என்னப்பா உன் பொண்ணை வேவு பார்த்தேன், இல்ல நான் தான் சொன்னேன், என் பொண்ணை வேவு பாருங்கன்னு நான் தான் சொன்னேன்னு அவங்க அப்பா அம்மாவே சொல்ல வச்சு சொன்ன நபர் டீ வித்து பிரதமர் ஆனாங்கிறது எவ்வளவு பெரிய பொய். அப்போ இந்த பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு நபரை உங்களோட இன்ஃப்ளூயன்சஸ் எஃபெக்டை வச்சுக்கிட்டு நேரடியா வந்து ஒரு பொது மேடையில இல்ல நான் அவரை பேட்டி எடுக்க விரும்புறேன், அவர் டீ வித்து பிரதமர் ஆனவர்னு சொன்னா அவர் ஆக்சுவலி டீ வித்தாராங்கிறதே பொய், அவர் படிச்சாருங்கிறது பொய். இது இவ்வளவும் பொய். இந்த பொய்யை நீங்க நம்பி மக்கள் மத்தியில் நீங்க சொல்றீங்க. ஒண்ணும் இல்லை சொன்னார்ல, சும்மா தேடி பார்த்தேன். எலக்ட்ரல் பாண்ட்ஸை பத்தி அவர் வச்சிருக்க தம்ப்நெயில், எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எக்ஸ்பிளைன், ட்ரூத் எக்ஸ்போஸ்ட். துருவத்தி வச்சிருக்கிறது எக்ஸ்டார்ஷன் கேங், எக்ஸ்டார்ஷன் வச்சிருக்காரு. நேரடியா எலக்ட்ரல் பாண்ட் எக்ஸ்டார்ஷன், பப்ளிக்கா ஒரு எக்ஸ்டார்ஷன், மக்கள்கிட்ட ஒரு வழிப்பறி பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. இந்த காலகட்டத்தில் கூட நீங்க ஸ்டாண்ட் எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு என்ன நடக்கும்? மோடி ஒருவேளை ஆட்சிக்கு வருகிறார், அரசியல் சாசனம் திருத்தப்படுகிறது, இவர் ஒரு வீடியோ போட்டார், கான்ஸ்டிடியூஷன் அமெண்டட், ட்ரூத் எக்ஸ்பிளைன். இத சொல்றதுக்கு நீ எதுக்கு யூடியூப் பேண்ட் இன் இந்தியா, மதன் கௌரி எக்ஸ்பிளைன்ஸ் எதுல? வீட்டுல உட்காந்து இல்ல நீங்க அப்ப நீ ரோட்டுக்கு வருது இல்ல, உன் தொழில் கைப்பற்றிக்குது, உன் முகம் பார்க்க முடியாதுன்னு ஒண்ணு வருது இல்ல. அத்தனை ரத்தம், அத்தனை பேர் மக்கள் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறான், அவன் பூரா பறி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறான். பேச மாட்டேன். இவ்வளவு நேரம் மதன் கௌரியை பத்தி பேசினது, யூடியூப்ல மதன் கௌரி இருக்கிறாருன்றது மாதிரியே அரசியல் தளத்திலையும் நிறைய நடுநிலை மதன் கௌரிகள் இருக்கிறாங்க, விமர்சனத்திலையும் சில மதன் கௌரிகள் இருக்கிறாங்க. நடுநிலையா இருப்பேன், திமுகவா பாஜகவான்னு கேட்டா நான் வந்து பாஜகவும் சொல்ல மாட்டேன் திமுகவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுநிலையாளர்கள் இருக்கிறாங்க. அதுல இருந்து வரக்கூடிய கோபம் தான். அதுக்கெல்லாம் ஒரு முகமா இங்க வச்சு பேசுறோம், அவ்வளவுதான். துருவத்தி, நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர், எனக்கு இவ்வளவு பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால அகங்காரமா இந்த குறிப்பிட்ட விஷயத்திலையும் பிஜேபி மாதிரி கிடையாதுங்க, பிஜேபி தான் அந்த நாட்டில் வந்து தேனாரும் பாலாரும் ஓட செய்கிறது அப்படின்னு அவர் பேசிட்டு போனா, அவர் ஜெர்மனியில இன்னும் பல கோடி ரூபாய் சொத்தோட அங்கேயே வாழலாம், எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அவரே சொல்றாரு, இப்போ நடந்துகிட்டு இருக்க நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டு இன்டர்வியூ முதற்கொண்டு ரெஃபர் பண்றாரு. சமீபத்துல கூட மோடி இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, கரண்ட பாட்டு கேட்கிறாரு, கடைசியா அவர் கொடுத்த இன்டர்வியூ எதுங்கன்னு கேட்கிறாரு. உங்கள்கிட்ட கொடுத்த இன்டர்வியூ தான், தண்ணி குடிச்சாருல அதுதான் கடைசி இன்டர்வியூ. அதுக்கு பிறகு எப்பா இப்படி ஒரு அவமானம் நமக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி அவர் இன்டர்வியூ கொடுக்க நிப்பாட்டாரு. இப்போ அவரோட இன்டர்வியூ பொறுத்த அளவுக்கு ஏதாவது ஒரு இன்டர்வியூல மோடிட்ட, சார் இப்படி சொல்றீங்களே இது தப்பா இருக்கேன்னு ஒரே ஒரு கேள்வி ஒருத்தன் இந்த 10 வருஷம் கேட்டிருக்கான்னு சொல்லுங்க. அப்படி கிடையவே கிடையாது. இவர் ஒரு கேள்வி கேட்பாரு, அவருக்கு பதில் சொல்லுவாரு. போய் கேட்டாங்க தெரியும், ஒரு கேள்விக்கும் பதில் அவர் சொல்ல மாட்டாரு. அவர் ஏற்கனவே இந்த பதில் நான் சொல்ல போறேன், இந்த கேள்வி நீ கேளு அப்படிங்கறத அவருடைய சிஸ்டம். கேள்வி கூட ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டாங்க, அவர் பதில் எழுதிக்கு வேற அதுக்கு கேள்வி எழுதுவாங்க. தமிழ்ல ரெடி பண்ணிட்டு அப்புறம் ஷூட் போவாங்களே விடுங்க அந்த மாதிரி. சரியா? இந்த மாதிரியான சூழல்ல இருக்கும்பொழுது இவ்வளவு பெரிய சர்வாதிகார வளர்ந்து இருக்கிறார். 80 விழுக்காடு நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தை பத்தி சொல்லும் பொழுது எலக்ட்ரல் பாண்ட் தவிர வேற எதுலையுமே உச்சநீதிமன்றம் சமீபத்துல உருப்படியான ஒரு தீர்ப்பை வழங்கல. பெரும்பாலும் அவன் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போனதுக்கு பிறகுதான் வந்து வாயத்தன்னு பேசுறாங்க. நீதிபதியா இருக்கும்போது உருப்படியான தீர்ப்பை கூட வழங்க முடியல. இந்த சூழல் நிலவுகிறது. அவர் சர்வாதிகாரியா மாறிக்கொண்டிருக்கிறார். இதை நான் பேசும் பொழுது நான் இந்த நாட்டின் மக்கள் தொகையில் 5 கோடி பேர்கிட்ட போயிருக்கேன், சேர்ந்திருக்கேன். எதனால இதை செஞ்சு நான் என்ன செய்ய விரும்புறேன், அதுதான் அவருடைய மிஷன். அதுல அவர் தனித்து இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு பேர்கிட்ட போயிருக்கணும்ல, அந்த மக்களை சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்து நான் அப்பீல் பண்றேன், நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணதுக்கு பிறகு அப்புறம் வீடியோ போடுங்க. 5 கோடி இந்த நாட்டுல 5% மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரா, 5% மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காருன்னு இவரு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றாங்க, நம்ம மணிப்பூர் 10 எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர்ல பாதி பேர் தான் இருக்காங்க மணிப்பூர்ல, ஊரு 10 எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சொல்லிருக்காப்ல வீடியோல. எனக்கு அப்புறம் மென்ஷன் பண்ண உடனே அதுக்கு வருத்தம் தெரிவிச்சாப்ல. நான் போய் சேர்த்துட்டேங்கிறது மட்டும் அவரோட இது இல்லை, சேர்க்கப்பட்டது ரைட்டு. நான் சப்ஸ்கிரைபர்ஸை நம்புறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மக்களை நம்புறேன். நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, குறைந்தபட்சம் ஒரு 100 பேருக்கு இந்த செய்தி எடுத்துட்டு போறது அப்படிங்கிற ஒரு வச்சுக்கோங்க. இது என்னோட வீடியோ எடுத்துட்டு போறது, நீ காப்பி பண்ணி கூட கொண்டு போ, 100 பேர்கிட்ட செய்தியை கொண்டு போ. செய்தியை கொண்டு போகும்போது அவர் எதிரில் இருக்க தேஷ்பக்த் ஆங்கர் அவர் பேனர்ஜி அவர் கேட்கிறாரு, கொண்டு போய் சேர்த்தா எங்க அம்மா அப்பாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க மோடி ஜிந்தாபாத்னு சொல்றாங்க. மோடி ஜிந்தாபாத்னு சொல்றவன்ட்ட நேரத்தை வீரடிக்காத, சாதாரணமா ஓப்பனா மைண்ட் வச்சிருக்கிறவன்ட்டு நீ போ, ஆளுக்கு 100 பேர்கிட்ட கொண்டு போ அப்படின்னு சொன்னா இந்த 5 விழுக்காடு மக்களும் ஒரு பெரிய அளவுல ஒரு கருத்தியல் மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும். இதை கேட்டு முன்னாடி நிற்கிறாருல கரண் தப்பர், ஒரு மூத்த பத்திரிகையாளர், அந்த இன்டர்வியூ நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிலாகிச்சு உட்கார்ந்துருப்பாரு.
நம்ம இத்தனை வருஷமா ஜேர்னலிசம்ங்கிற பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரண் தப்பர் சொன்ன வார்த்தை அது வந்து இவரும் ரொம்ப ரெகிழ்ந்து பண்ணார். உங்களுடைய ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல, நீங்க சொல்ற அந்த முறை அது காட் கிஃப்டடா அல்லது நீங்க கத்துக்கிட்டதான்னு கேட்கிறாரு. கடவுள் கொடுத்த வரமா உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் அப்படின்னு இது வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது. கடவுள் கொடுத்தது இல்லை, நான் ஒரு ப்ராசஸ்ல மெல்ல 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 என் பழைய வீடியோ எல்லாம் போட்டு பாருங்க, உங்களால பார்க்கவே முடியாது. ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். நான் மெல்ல மெல்ல தான் வளர்ந்தேன், மெல்ல மெல்ல நான் கத்துக்கிட்டேன், ஒரு ப்ராசஸ்ல டீம் ஒர்க் அது அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த நரேஷனை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு உற்சாகத்தோட ஒருத்தன் வந்து சமீபத்தில் ஆனால் ஒருத்தன் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். என்ன தெரியுமா, பார்த்து கடுப்பா இருந்துச்சு. இஸ் துருவதி ஏ பிராமின். நான் அந்த வீடியோவை பார்த்து இதாடா முக்கியம் அந்த நாட்டில் இப்போ ஒரு மிஷன் போல. அது வந்து தமிழ்நாட்டுக்கு நம்ம பொருத்திக்கிட்டோம்னா இப்போ வந்து தனிப்பட்ட முறையில் மைனர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஆனா இங்க பொதுவா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிற அந்த வேலை இருக்குல்ல, இது வந்து இதை செய்யறோம் அப்படின்னா 2024 பிறகு நமக்கு ஒரு பொற்காலம் காத்திருக்கிறது. மோடி வந்து நம்ம தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாரு அப்படிங்கிற எண்ணத்துல கிடையாது. எவ்ரிபடி டூயிங் திஸ் ப்ரொஃபஷன், எல்லாருமே ரிஸ்கிங் தர் லைஃப் அப்படிங்கிறத உண்மை. இந்த வேலையை நம்ம செய்யறோம்னா நம்ம வந்து குறைந்தபட்சம் வருங்கால தலைமுறையை நம்ம வந்து இப்படி அனாதமாய் தெருவில் விட்டு போகக்கூடாது. நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வருங்கால தலைமுறை சொல்ல முடியாது. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ற இடத்துல இருக்க மாட்டோம். அப்படிங்கிற பொழுது அந்த பதட்டத்தில் இருந்தால் நம்ம பெற்ற உரிமைகள் பறிபோய் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் துருவத்தை பத்தி பேசுறது அதே கான்டெக்ட்ல தான் நம்ம பேசுற விதர சப்ஜெக்டும் அதே கான்டெக்ட்ல தான். அப்போ இந்த நாடு மொத்தமா நம்ம கால் நழுவி போகுது. கொஞ்ச நாள் இவர் சொன்னாரு, நம்ம பிடிஆர், இந்தியாங்கிறது ஒரு சூப்பர் ஐடியா, ஆனா அந்த ஐடியாவை காலி பண்ற வேலையை ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் பயமா இருக்குது அப்படின்னு. அந்த ஐடியா காலியாகாம இருக்கணும்னா நாம இன்னும் பரவலாக, இது வந்து 19ஓட முடிய போறது இல்லை, 19 எலெக்ஷனோட முடிய போறது இல்லை, இதுக்கு பிறகான காலகட்டத்திலும் வட இந்தியாவில் நடக்கும்போது நம்ம ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதான் இப்போ துருராத்தி அப்படின்றவர் வந்து ஒரு நம்பிக்கை கீற்றாக வடக்கில் இருக்கக்கூடிய மொத்த இந்தியாவுக்கும் ஒரு கண்டென்ட்டை பேசிட்டு இருக்கிறவராக, ஒரு பெரிய நம்பிக்கை அளிப்பவராக காட்சியளிக்கிறார். அதை வந்து நமக்கு மட்டும்தான் அந்த ஆர்காசம் அப்படின்னு நினைச்சோம்னா இல்லை, கரண் தப்பார் மாதிரியான ஆட்களுக்கே அப்படி ஒரு ஆர்காசத்தை அந்த வீடியோலேயே பார்க்க முடிகிறது. அவர் வந்து அவ்வளோ சிராகித்து இருக்கிறார். மகிழன் குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டிலும் கூட கடைசியாக துருராத்தே பண்ண அப்பீல்லே தான் நம்மளும் மக்களுக்கு பண்ணுறோம், தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது நம்ம பேசுறதுன்னு இல்லை, அல்லது பேரலையோ யூடியூப் ரூட்டஸோ அரண்சையோ டேக் லெஃப்டோன்னு இல்லாமல் எந்த பகுதியிலிருந்து எந்த பக்கத்திலிருந்து சரியான விஷயங்கள் வந்து சேர்ந்தாலும் குறைந்தபட்சம் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய 10 வாட்ஸ்அப் குரூப்பில், 10 ஃபேஸ்புக் குரூப்பில் 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதை கொண்டு போய் சேர்க்கும் வேலை வந்து மக்கள் கையில் தான் இருக்கிறது. நீயே செய், நீயே ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்றத நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மக்களும் அதற்கு ஒரு ஒத்துழைப்பை தர வேண்டும் அப்படின்றதான் நாம் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை. ரெண்டாவது, மோடியை தான் இங்கே தமிழ்நாட்டில் வரப்போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் இவ்வளோ அலட்டிக்கணும், மொத்த இந்தியாவுக்காகவும் நம்ம ஏன் அலட்டிக்கணும், கஷ்டப்படணும், சிரமப்படணும் அப்படின்லாம் சிலர் கேட்குறாங்க. அப்படியான ஒரு மனநிலையில் வந்து இருக்க முடியாது. இந்தியாவுக்கு என்று ஒரு நாடாளுமன்றம் தான் இருக்கிறது. அது எடுக்கக்கூடிய முடிவைத்தான் இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நாடாளுமன்றம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, செங்கோல் தாங்கியதாக இருக்கிறது அப்படின்னு மோடி சொல்றாரு. அது செங்கோல் தாங்கியதாக இல்லை, மோடியினுடைய இரத்த கரையின் மீது தான் அந்த செங்கோல் தாங்கி நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அந்த நாடாளுமன்ற படிக்கட்டுல. அந்த இரத்தம் யாருடைய இரத்தம்? மணிப்பூரில் நிர்வாணமாக இழுத்து வரப்பட்ட பெண்களுடைய இரத்தம் அந்த நாடாளுமன்ற படிக்கட்டுகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. குஜராத்தில் 2002 கொலை செய்த இஸ்லாமியர்களுடைய இரத்தம் அந்த நாடாளுமன்ற படிக்கட்டுகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. பில்கிஸ் பானுவினுடைய பிறகு பெற்றெடுக்காத அந்த பச்சிலம் கருவினுடைய இரத்தம் அந்த நாடாளுமன்றத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சிறுபான்மையினருடைய மனசாட்சியும் அந்த நாடாளுமன்ற படிக்கட்டுகளின் கீழ் போட்டு புதைக்கப்பட்டு அதன் மீது அந்த நாடாளுமன்றத்தில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார் மோடி. இவர் டீ விற்றார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் பேட்டி எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் என்றால் அது மதன் கௌரி என்று அல்ல, யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த இரத்தக்கரையின் பழிபாவங்கள் அத்தனையும் உங்கள் பெயரில் தான் எழுதப்படும். அந்த ஆன்மாக்களின் அத்தனை பழிபாவங்களும் உங்கள் பெயரில் தான் எழுதப்படும். அந்த பழிக்கும் பாவத்துக்கும் அஞ்சுபவர்களாக இருந்தால் டீ விற்றவர் என்கின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லி இருக்க மாட்டீர்கள், இனி வருங்காலத்தில் சொல்ல மாட்டீர்கள் என்கின்ற நம்பிக்கையை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். கடைசியாக இவ்வளவையும் கேட்டுட்டு ஓட்டை கொண்டு போய் பாலுங்கிணத்தில் போடாமல் நல்ல ஒரு சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்கள். அந்த சின்னம் எது என்று உங்களுக்கு தெரியும். பார்த்து இந்தியாவுக்கான சரியான முடிவை எடுக்குமாறு வாக்காளர்கள் அனைவரையும் கோரிக்கை விடுத்து இந்த பேட்டியை நிறைவு செய்கிறோம். அடுத்து எலெக்ஷனை ஒட்டி இன்னொரு நேர்காணல், இன்னொரு சந்திப்பு வரும். கண்டிப்பாக தேர்தலுடைய மொத்த அப்டேட்டையும் பேசுறதுக்காக எலெக்ஷனுக்கு முன்னாடி நிச்சயமாக ஒரு அப்டேட் வரும். அந்த அப்டேட்டுக்காக காத்திருப்போம். நன்றி, வணக்கம். வேற ஏதாவது இருந்துச்சுனாக்க கமெண்ட்ல போடுங்க.